சாந்தி விசிடி நம்பர் 683. முரளி டேட்டு 20/21/9/1967. விளக்கம் கொடுத்த நாள் 24/5/2007. விசிடி நம்பர் 683. முரளி டேட் 20/21/9/1997. Clarification date 24/5/2007. Pune, Maharashtra. वाणी चल रही थी 20/9/1967 की 30वें पेज के मध्यांत में बात चल रही थी। ये देह अभिमान की बीमारी बहुत कड़वी है। பாபா சொல்றாங்க, இந்த தேகாபிமானம் என்ற நோய் ரொம்ப கடுமையானது. सत्युग में ये बीमारी नहीं होती है, ஆனால் சத்தியுகத்தில் இந்த நோய் இருக்காது. देह अभिमान का वहाँ नाम ही नहीं होता है, அங்கு தேகாபிமானம் என்ற பெயர் அடையாளமே இருக்காது. नाम ही नहीं तो देह अभिमान का काम भी नहीं होता है. பாபா சொல்றாங்க, தேகம் என்ற உணர்வே இல்லை அப்படின்னா அப்போ தேகத்துக்கான எந்த ஒரு செயலும் அங்கு இருக்காது. वहाँ तो है ही तुम्हारी प्रारब्ध, அங்கு உங்களுடைய பலன்கள் தான் நடந்து கொண்டிருக்கும். और ये बात यहाँ ही बाप समझाते हैं. மேலும் இந்த விஷயத்தை எல்லாம் தந்தை இங்குதான் புரிய வைக்கிறாங்க. वहाँ सत्युग में कोई समझावेगा भी नहीं மேலும் சத்தியுகத்தில் யாரும் புரிய வைக்க மாட்டாங்க. कि कहाँ देह अभिमान होता है, कहाँ आत्माभिमानी होते हैं. பாபா சொல்றாங்க, தேகாபிமானம் என்பது எங்க இருக்கும், ஆத்மாபிமானம் எங்க இருக்கும் அப்படின்ற விஷயத்தை எல்லாம் சத்தியுகத்துல யாரும் புரிய வைக்கவே மாட்டாங்க. और कोई भी ऐसी श्रीमत दे नहीं सकते. மேலும் வேறு யாரும் இப்படிப்பட்ட ஸ்ரீமத்தை கொடுக்கவும் முடியாது. कि अपन को आत्मा समझ मामेकम याद करो. என்ன ஸ்ரீமத் என்றால் தன்னைத்தானே ஆத்மா என்று புரிந்து கொண்டு தந்தையை நினைவு செய்யுங்க. क्यों नहीं दे सकते? இந்த ஸ்ரீமத்தை ஏன் வேறு யாரும் கொடுக்க முடியாது? क्योंकि और सब देह अभिमान में आते हैं. ஏனென்றால் பாபா சொல்றாங்க, எல்லாருமே தேக அபிமானத்தில் வந்துடுறாங்க. मनुष्य सृष्टि की कोई ऐसी आत्मा नहीं है जो देह अभिमान में ना आती हो. பாபா சொல்றாங்க, மனித சிருஷ்டியில் ஒருவரும் இப்படி இல்லவே இல்லை. தேகம் என்ற உணர்வுல வராமல் இருப்பவர்கள் ஒருவருமே கிடையாது. तो ये कोई कह ही नहीं सकते. இப்படி யாரும் சொல்லவும் முடியாது. आत्माभिमानी होकर के बैठो. எப்படி சொல்ல முடியாதுன்னா, தன்னைத்தானே ஆத்மா என்று புரிந்து கொண்டு உட்காருங்க அப்படின்னு யாரும் சொல்ல முடியாது. और मुझ बाप को याद करो. மேலும் என் ஒருவனை நினைவு செய்யுங்க அப்படின்னு சொல்ல முடியாது. ये मुख्य बात है. பாபா சொல்றாங்க, இதுதான் முக்கியமான விஷயமே. और बातें सब गौण है. மீதி எல்லாம் இவ்வளவு முக்கியம் கிடையாது. बाप की याद भी तब आवेगी மேலும் தந்தையினுடைய நினைவு கூட எப்பொழுது வரும் என்றால், आत्मिक स्थिति में स्थित होकर बैठेंगे. நீங்க எப்பொழுது ஆத்மீக ஸ்திதியில் நிலைத்து உட்காருவீர்களோ அப்பொழுது. देहभान में होकर बैठेंगे तो बाप याद नहीं आवेगा. ஒருவேளை நான் தேகம் என்ற உணர்வுல உட்கார்ந்து ஞானத்தை கேட்டீங்கன்னா தந்தையினுடைய நினைவே வராது. तो लिखना चाहिए निराकार भगवान कहते हैं. மேலும் எழுதணும், மேலும் சொல்லப்பட்டிருக்கு நிராகாரர் பகவான் கூறுகிறார் என்று. निराकार को बिंदु समझ लेते हैं.
பாபா சொல்றாங்க நிராகாரர் என்றால் அவர்கள் ஒரு புள்ளியை தான் நிராகாரர் நினைச்சிட்டு இருக்காங்க. बिंदु तो है, ஒரு புள்ளியாக தான் இருக்கிறார் நிராகாரர். लेकिन वो कहता कैसे है? ஆனால் அவர் எப்படி பேச முடியும்? बिना मुख के थोड़े ही कहेगा. வாய் இல்லாமல் அவரால் பேச முடியுமா? तो जिस मुख में प्रवेश करते हैं, அப்போ யாருக்குள் தந்தை பிரவேசம் செய்கிறாரோ उस मुख के द्वारा निराकारी स्टेज में कहते हैं. அவருடைய வாயை எடுத்துக்கொண்டு அவர் மூலமாக நிராகாரி ஸ்டேஜில் இருந்து கொண்டு தந்தை பேசுகிறார். मुझे एक को याद करो, என் ஒருவனை மட்டும் நினைவு செய்யுங்க. और कोई दूजम को याद किया, दूसरे को याद किया, பாபா சொல்றாங்க ஒருவேளை இரண்டாவது நபரை நினைவு செஞ்சுங்க. அப்படிப்பட்டவர்களை நினைவு செஞ்சிட்டீங்கன்னா तो जरूर देह अभिमानी बन पड़ेंगे. அப்போ கண்டிப்பாக நீங்க தேகாபிமானிகளாக ஆக வேண்டிதான் இருக்கும். तुम भी निराकार आत्मा हो, मैं भी निराकार आत्मा हूँ. பாபா சொல்றாங்க நீங்களும் நிராகார ஆத்மாதான், நானும் நிராகார ஆத்மாதான். परंतु तुम सदा आत्मिक स्थिति में टिकते नहीं हो. ஆனால் குழந்தைகளாகி நீங்க சதா ஆத்மீக ஸ்திதியில் நிலைத்து நிற்பது கிடையாது. और मैं सदैव आत्मिक स्थिति में टिकने वाला हूँ. ஆனால் பாபா சொல்றாங்க நான் சதா ஆத்மீக ஸ்திதியில் நிலைத்து நிற்கக்கூடியவன். सदा शिव हूँ. அதனால்தான் பாபா சொல்றாங்க நான் சதா சிவனாக இருக்கிறேன். तो अपन को आत्मा समझने की प्रैक्टिस करो. அதனால்தான் தன்னைத்தானே நீங்க ஆத்மா என்று புரிந்து கொள்வதற்கு பிராக்டிஸ் செய்யுங்க. अपनी देह को भी याद न करो. தன்னுடைய தேகத்தை கூட நினைவு செய்யாதீங்க. जैसे भक्ति में शिव की पूजा करते हो, எப்படி பக்தியில் சிவனுக்கு பூஜை செய்றீங்க இல்லையா? और अभी ज्ञान मार्ग में ये भी जानते हो कि मैं ही सिर्फ ज्ञान देता हूँ. மேலும் ஞான மார்க்கத்தில் இதுவும் உங்களுக்கு தெரியும், நான் தான் ஞானத்தை கொடுக்கின்றேன் என்று. बाकी सब भक्ति की बातें सिखलाते हैं. பாக்கி அனைவரும் பக்தியினுடைய விஷயங்களை தான் கற்றுக் கொடுக்கிறார்கள். अब व्यभिचारी ज्ञान एक ही शिव बाबा से तुमको मिलता है. பாபா சொல்றாங்க அவிபச்சாரியான ஞானம் ஒரே ஒரு சிவபாபாவிடம் இருந்து மட்டும் தான் உங்களுக்கு கிடைக்கின்றது. क्यों? ஏ दूसरा कोई अव्यभिचारी ज्ञान नहीं सुना सकता? வேறு யாரும் உங்களுக்கு அவிபச்சாரியான இந்த ஞானத்தை கூற முடியாதா? क्योंकि कोई भी सदा काल आत्मिक स्थिति में टिकने वाला, ஏனென்றால் யாருமே சரி சதா ஆத்மீக ஸ்திதியில் நிலைத்து நிற்கக்கூடியவர்களாக ஒருவருமே இல்ல. है ही नहीं. एक शिव ही है ஒரே ஒரு சிவன் जो மட்டும் सदा शिव कहा जाता है और सदैव स्व स्थिति में टिकने वाला है. பாபா சொல்றாங்க ஒரே ஒரு சிவன் மட்டும்தான், அவர்தான் சதா சிவனாக இருக்கிறார், சதா சுய நிலையிலேயே நிலைத்து நிற்கிறார். और जो भी मनुष्य मात्र हैं, மேலும் யாரெல்லாம் மனிதர்கள் இருக்கிறாங்களோ, चाहे रामकृष्ण की आत्माएं ही क्यों न हो, ராமகிருஷ்ண ஆத்மாக்களாக இருந்தாலும் சரி, वो सदा काल आत्मिक स्थिति में टिकने वाली नहीं है. அவர்கள் கூட சதா ஆத்மீக ஸ்திதியில் நிலைத்து நிற்பவர்கள் கிடையாது. ये ज्ञान सागर से निकले हुए रतन हैं. பாபா சொல்றாங்க இது ஞான கடல் தந்தை மூலமாக வெளிவரக்கூடிய ரத்தினங்கள். उस सागर की बात नहीं है அந்த கடலினுடைய விஷயம் கிடையாது. जहाँ से स्थूल रतन निकलते हैं. அங்கிருந்து தான் ஸ்தூலமான ரத்தினங்கள் வெளிவருகின்றன. ये तो ज्ञान सागर है. பாபா சொல்றாங்க இவர்தான் ஞான கடல். तुम बच्चों को ज्ञान रतन देते हैं, குழந்தைகளாகி உங்களுக்கு ஞான ரத்தினங்களை கொடுக்கின்றார். इन ज्ञान रत्नों से तुम देवता बनते हो. இந்த ஞான ரத்தினங்கள் மூலமாக தான் நீங்கள் தேவதைகளாகவே ஆகிறீங்க.
स्थूल रत्न भला कोई भी कितने पहन ले देवता बन न सके। மேலும் ஸ்தூலமான ரத்தினங்களில் எவ்வளவுதான் ரத்தினங்களை சேர்த்தாலும் சரி அதன் மூலமாக யாரும் தேவதைகளாக ஆகவே முடியாது. ये तो ज्ञान रत्नों की बात है। இது ஞான ரத்தினங்களினுடைய விஷயங்கள். शास्त्रों में तो देखो क्या क्या लिख दिया है। ஆனால் சாஸ்திரங்களை பாருங்க என்னெல்லாம் எழுதி வச்சுட்டாங்க. लिखा है सागर से देवताएं निकले। எழுதியிருக்காங்க கடலிலிருந்து தேவதைகள் வெளிவந்தாங்க. फिर देवताओं ने रत्नों की थालियां भर भर के दी। மேலும் தேவதைகள் அப்படி தட்டு நிறைய ரத்தினங்களை நிரப்பி கொடுத்தாங்க அப்படிலாம் சொல்லி இருக்காங்க. अब है तो एक ही ज्ञान सागर शिव। உண்மையில் பார்க்க போனா அந்த கதை இங்குதான். பாபா சொல்றாங்க ஒரே ஒரு ஞான கடலாக இருப்பவர் சிவன். उससे रामकृष्ण जैसे देवताएं तैयार होते हैं। அவர் மூலமாக தான் ராமகிருஷ்ணன் போன்ற தேவதைகள் எல்லாம் தயாராகிறாங்க. जो ज्ञान रत्नों की थालियां भर भर के तुमको देते हैं। அவர்கள் மூலமாக ஞான ரத்தினங்களை தட்டு நிறைய நிரப்பி உங்களுக்கு கொடுக்கின்றார். ये ज्ञान सागर है। இவர் ஞானக்கடல். जो तुम बच्चों को रत्न देने वाला है। அவர்தான் உங்களுக்கு ஞான ரத்தினங்களை கொடுக்கக்கூடியவர். तुम ज्ञान रत्न चुमते हो। பாபா சொல்றாங்க நீங்க ஞான ரத்தினங்களை இப்போ தேர்ந்தெடுத்துக்கிறீங்க. आगे भक्ति मार्ग में तो पत्थर चुंगते थे। ஆனால் பக்தி மார்க்கத்தில் நீங்க கல்லை தான் தேர்ந்தெடுத்தீங்க. पत्थर चुंगते चुंगते पत्थर बुद्धि बन पड़े। இப்படி கற்களை தேர்ந்தெடுத்து தேர்ந்தெடுத்து கல்லு புத்தியாக ஆகியிருந்தீங்க. अभी रतन चुंगने से तुम पारस बुद्धि बन जाते हो। இப்போ நீங்க ரத்தினங்களை தேடி எடுப்பதின் மூலமாக பாரஸ் புத்திகள் உடையவர்களாக ஆகிறீங்க. पारसनाथ बन जाते हो। பாபா சொல்றாங்க இதனால் தான் நீங்க பாரஸ்நாதனாக ஆகிறீங்க. ये लक्ष्मी नारायण இந்த லட்சுமி நாராயணன் पारसनाथ विश्व के मालिक थे। பாரஸ்நாதனாக மேலும் விஸ்வத்திற்கே மாலிக்காக இருந்தாங்க. पारस पत्थर के लिए कहते हैं இந்த பாரஸ் கல்லுக்காக சொல்லப்பட்டிருக்கு. कि लोहा भी उससे टच हो जाए तो सोना बन जाता है। இப்படி உலகத்துல சொல்லி இருக்காங்க பாரஸ் கல்லை அந்த கல்லில் இரும்பை அந்த கல்லு வந்து தொட்டா கூட அது கூட தங்கமாக மாறிடும்னு சொல்லி இருக்காங்க. अब ऐसा कोई पत्थर होता थोड़ी है। ஆனா இப்படி ஏதாவது பாரஸ் கல்லு என்று இருக்குமா என்ன? ये तो गायन किया हुआ है। இது இப்படி மகிமை பாடி இருக்காங்க. लक्ष्मी नारायण के संपूर्ण स्थिति का லக்ஷ்மி நாராயணனுடைய சம்பூர்ணமான ஸ்டேஜை தான் இப்படி சொல்லி இருக்காங்க. वो लक्ष्मी नारायण जब संपन्न स्टेज को पहुंचते हैं எப்பொழுது இந்த லக்ஷ்மி நாராயணன் சம்பூர்ண ஸ்டேஜை போய் அடைவார்களோ तो जो भी आत्मा उनके संसर्ग संपर्क में आती है யாரெல்லாம் அந்த சமயத்தில் லக்ஷ்மி நாராயணனுடைய கனெக்ஷன்ல தொடர்பில் வரக்கூடியவங்களாக இருப்பார்களோ वो परिवर्तित हो जाती है। அவர்கள் கூட பரிவர்த்தனை ஆயிடுவாங்க. भक्ति मार्ग में பக்தி மார்க்கத்தில் कितने ढेर के ढेर चित्र बनाए रखे। எவ்வளவு ஏராளமான சித்திரங்களை உருவாக்கி வச்சிருக்காங்க. 1967 की वाणी का चौथा पेज। वास्तव में लक्ष्मी नारायण कहो व पारसनाथ कहो बात एक ही है। பாபா சொல்றாங்க உண்மையில் பார்க்க போனா பாரஸ்நாத்னு சொல்லுங்க இல்லை என்றால் லக்ஷ்மி நாராயணன் சொல்லுங்க இருவருமே ஒன்றுதான். नेपाल में पशुपतिनाथ का मेला लगता है। மேலும் நேபாளத்தில் பசுபதிநாதனுக்கு திருவிழா ஏற்படும். वो भी कोई पशुओं का नाथ नहीं है। அவர் கூட இப்படி மிருகங்களுக்கு போய் நாத்தனாக கிடையாது.
बिच्छू जैसी आत्माओं को नकेल डाल देता है. பாபா சொல்றாங்க, இப்படி காளை போல இருக்கக்கூடிய அந்த அந்த காளைகளுக்கு மூக்கணாங்கயிறு போடுறாங்க. और आप समान बना लेता है. அதான் கண்ட்ரோல் செய்கிறார், அப்படின்னா தனக்கு சமமாக உருவாக்குகிறார். है तो वो भी पारसनाथ. உண்மையில் பார்க்க போனால் அவரும் பாரஸ்நாதன் தான். वहाँ भी सोने का मंदिर है. அங்க கூட தங்கத்திலான கோயில்கள் இருக்கிறது. वहाँ नेपाल में शिव ऊपर में है. நேபாளத்தில் சிவன் மேலே இருப்பார். और ब्रह्मा विष्णु शंकर. மேலும் பிரம்மா விஷ்ணு சங்கர். चौथा कृष्ण दिखाई दिया है. பிறகு நான்காவதாக தான் கிருஷ்ணரை காட்டியிருக்காங்க. तो 4 मुख्य चित्र दिखाते हैं. அப்போ 4 முக்கியமான சித்திரங்களை காட்டியிருக்காங்க. अर्थ कुछ भी नहीं समझते हैं. ஆனால் அர்த்தங்களை கொஞ்சம் கூட புரிஞ்சுக்கவே இல்லை. पारसनाथ तो वही होगा ना. பாபா சொல்றாங்க, பாரஸ்நாதன் என்றால் அவர் தானே இருப்பார் இல்லையா? जो विश्व का महाराजा बनेगा. யார் விஸ்வத்திற்கே மகாராஜன் ஆகிறாரோ அவர் தானே பாரஸ்நாதன் சொல்றாங்க. 4 तो नहीं होंगे. இப்படி 4 பேர்கள் இருக்க மாட்டாங்க. शंकर को कहा भी जाता है विश्वनाथ. மேலும் சங்கருக்கு சொல்லி இருக்காங்க விஸ்வநாதன் என்று. भक्ति मार्ग में जो कुछ गायन आदि करते हैं, பக்தி மார்க்கத்தில் என்னெல்லாம் மகிமையெல்லாம் பாடியிருக்காங்களோ उसकी समझ तो कुछ भी नहीं है. அதை பற்றி யாருமே புரிஞ்சுக்கவே இல்லை. कितना बड़ा मेला लगता है. பாருங்க, எவ்வளவு பெரிய மேளாக்கள் நடக்கின்றன, அப்படின்னா திருவிழாக்கள் எவ்வளவு கொண்டாடுறாங்க. और मनुष्य कितने धक्के खाते हैं. மேலும் மனிதர்கள் எவ்வளவு அலைந்து திரியிறாங்க. अभी तो तुमको धक्के खाने की दरकार ही नहीं. அதான் பக்தி மார்க்கத்தில் இங்கும் அங்கும் அலைந்து திரியிறாங்க. ஆனால் குழந்தைகளாகி உங்களுக்கு இங்கும் அங்கும் அலைய வேண்டிய அவசியமே இல்லை. भक्ति मार्ग के धक्के खाते खाते उतरते ही चले आए. பக்தி மார்க்கத்தில் இப்படி இங்கும் அங்கும் அலைந்து அலைந்து கீழே இறங்கிக்கிட்டே வந்துட்டீங்க. अभी तो तुम चढ़ती कला में जाते हो. இப்ப குழந்தைகளாகி நீங்க ஏறும் கலையில் சென்று கொண்டிருக்கீங்க. चढ़ती कला की निशानी क्या होती है? பாபா கேக்குறாங்க, ஏறும் கலையில இருக்கீங்க அப்படின்னா இதற்கான அடையாளம் என்ன? चढ़ती कला तेरे बहाने सर्व का भला. அதான் சடுத்தி கலா தேரே பானே சர்வ கா பலா அப்படின்ற பழமொழி இருக்கு. चढ़ती कला में जाने वाला होगा, யார் தனக்கு தானே ஏறும் கலையில ஏறக்கூடியவர்களாக இருப்பாங்களோ वो सबका भला करने में लगा रहेगा. அவர்கள் மற்றவர்கள் அனைவருக்கும் நன்மை செய்வதில் ஈடுபட்டு இருப்பாங்க. अगर औरों का भला करने में नहीं लगा हुआ है, ஒருவேளை மற்றவர்களுக்கு நன்மை செய்வதற்கு ஈடுபடல அப்படின்னா அப்போ कहेंगे चढ़ती कला नहीं है. அப்போ அவருக்கு சொல்லலாம் ஏறும் கலையில அவங்க இல்ல அப்படின்னு. तो भक्ति मार्ग में मेहनत करते हैं, அப்போ பக்தி மார்க்கத்தில் உழைக்கிறாங்க. भला तो कोई का होता नहीं. ஆனாலும் யாருக்கும் நன்மை என்பதே ஏற்படவே இல்லை. बाबा देखो झट से सबको पार लगाए देते हैं. ஆனால் தந்தை பாருங்க, அப்படியே அனைவரையும் இங்கிருந்து அக்கறைக்கு டக்குன்னு கொண்டு போயிடுறாங்க. ये ऊंच ते ऊंच बाप की कितनी ऊंच ते ऊंच पढ़ाई है. அப்போ உயர்ந்ததிலும் உயர்ந்த தந்தையினுடைய உயர்ந்ததிலும் உயர்ந்த படிப்பு இது. तो इस ऊंच पढ़ाई में इतना ध्यान भी तो देना चाहिए ना. இவ்வளவு உயர்ந்த படிப்புக்கு நாம் கவனம் கொடுக்கணும் இல்லையா? कि हम रात दिन कैसे बाबा को याद करें. பாபா அதுக்காக சொல்றாங்க, இரவும் பகலுமாக தந்தையை நான் எப்படி நினைவு செய்யறது அப்படிங்கறதுல யோசனை செஞ்சுக்கிட்டே இருக்கணும்.
कोई भी देहधारी याद ना आवे। யாருனுடைய தேகதாரியினுடைய நினைவும் வந்துவிடவே கூடாது. ऐसी क्या युक्ति रचे? அதுக்காக நான் என்ன ஐடியா செஞ்சுக்கணும்? அதான் பாபா சொல்றாங்க, அதுக்காக நாம என்ன பிளான் பண்ணணும்னு யோசிக்க சொல்றாங்க. आत्मा समझ बाप को याद करना है। தன்னை தானே ஆத்மா என்று புரிந்து கொண்டு தந்தையை நினைவு செய்யணும். बाबा कहने से बुद्धि एकदम ऊपर चली जाती है। பாபா என்று கூறினாலே புத்தி முற்றிலுமாக மேலே சென்று விடுகிறது. क्योंकि बाबा है ही ऊंचे से ऊंचे। ஏனென்றால் பாபா என்றாலே உயர்ந்ததிலும் உயர்ந்தவர். फिर ऊंचे से ऊंचे बाबा से वर्षा भी ये ऊंचे से ऊंचे मिलता है। कौन सा? அப்படிப்பட்ட உயர்ந்ததிலும் உயர்ந்த தந்தையிடம் இருந்து உயர்ந்ததிலும் உயர்ந்த ஆஸ்தி என்பது கிடைக்கின்றது. பாபா கேக்குறாங்க, என்ன ஆஸ்தி அது? लक्ष्मी नारायण। அதுதான் லட்சுமி நாராயணன். इस प्रकार युक्ति से किसको समझाने का भी இப்படி யாருக்காவது புரிய வைக்கணும்னா இந்த விதத்துல புரிய வைக்கணும், யுக்தியாக. को खेर नहीं आता है। அப்போ யாருக்கும் எந்த ஒரு துக்கமும் ஏற்படாது. बुद्धि उछलती नहीं है, वो खुशी नहीं रहती है। பாபா சொல்றாங்க, இப்படிப்பட்ட விஷயங்களை எல்லாம் கேட்டு உற்சாகத்தில் வருவதில்லை, மகிழ்ச்சியில் வருவது கிடையாது. वास्तव में बच्चों को आंतरिक खुशी होनी चाहिए। உண்மையில் பார்க்க போனால் குழந்தைகளுக்கு எல்லைக்கு அப்பாற்பட்ட குஷி என்பது வரணும். अतीन्द्रिय सुख वर्णन करना आता नहीं है। இந்த அத்தீந்திரிய சுகத்தை பற்றி வர்ணனை செய்வதற்கு குழந்தைகளுக்கு வரதே இல்லை. नहीं तो जाकर के सर्विस में लगे रहे। இல்லை என்றால் குழந்தைகள் ஆட்டோமேட்டிக்காக போய் சர்வீஸ்ல ஈடுபட்டு இருப்பாங்க. नहीं समझते हैं। அதான் அத்தீந்திரிய சுகம் இங்க இருக்கு அப்படிங்கறது குழந்தைகளுக்கு தெரிய வரல, புரிஞ்சிக்க முடியல. ஒருவேளை புரிஞ்சிட்டாங்க அப்படின்னா அவர்கள் சர்வீஸ்ல ஈடுபட்டுடுவாங்கன்னு பாபா சொல்றாங்க. तो औरों को कैसे समझावेंगे? இப்போ தனக்கே புரிஞ்சுக்கல அப்படின்னா அப்போ மற்றவர்களுக்கு எப்படி புரிய வைப்பாங்க? बाकी है तो बहुत सहज। ஆனால் உண்மையில் பார்க்க போனால் இது மிகவும் சகஜமானது. किसको भी बोलो तुम सतो प्रधान थे। யாருக்கு வேண்டுமென்றாலும் நீங்க அப்படியே கூறலாம், நீங்க சத்தோ பிரதானமாக இருந்தீங்க, फिर सीढ़ी उतरते उतरते तुम तमो प्रधान बने हो। பிறகு ஏணிப்படியில இறங்கி இறங்கி தமோ பிரதானமாக ஆயிட்டீங்கன்னு அப்படியே கூறலாம். अभी फिर बाप आए हैं मनुष्य से देवता बनाने के लिए। இப்பொழுது தந்தை வந்திருக்கிறார் மனிதனிலிருந்து தேவதையாக ஆக்குவதற்காக. तो पहले तो अपन को आत्मा समझना है। அதுக்கு முதலில் தன்னைத்தானே ஆத்மா என்று புரிந்து கொள்ளணும். आत्मा समझेंगे ஆத்மா என்று புரிந்து கொண்டீர்கள் என்றால் तो बैटरी सतो प्रधान बन जाएगी। அப்போ பேட்டரியானது சத்தோ பிரதானமாக ஆகும். बाप भी समझाते हैं தந்தை கூட புரிய வைக்கிறாங்க, और ये दादा भी समझाते हैं। இந்த தாதா கூட புரிய வைக்கிறாங்க. सबसे पहले तो मैं समझा सकता हूँ। பாபா சொல்றாங்க, அனைவரையும் விட நான் புரிய வைக்க முடியும் என்னால் அப்படின்னு சொல்றாங்க. तब तो इतना ऊंच पद पाता हूँ। அதனால் தானே நான் கூட இவ்வளவு உயர்ந்த பதவியை அடைகிறேன் இல்லையா? अगर नहीं सर्विस कर सकते ஒருவேளை சர்வீஸ் செய்ய முடியல அப்படின்னா तो कोई को भी बोल देना चाहिए हम समझा नहीं सकते हैं। யாருக்குன்னா நீங்க சொல்லலாம், என்னால சொல்ல முடியல அப்படின்னு கூட சொல்லிடலாம். ये है आत्माभिमानी की निशानी। क्या किसी को नहीं समझा सकते हैं? समझने वाला तीखा है,
उसके प्रश्नों का जवाब नहीं दे सकते हैं। பாபா இப்ப சொல்றாங்க என்னன்னா, யாருக்கு நாமோ மற்றவர்கள் ஏதாவது கேள்வி கேட்டாங்கன்னா அதுக்கு நம்மளால பதில் சொல்ல முடியலனா तो साफ साफ बोल देना चाहिए, हम नहीं समझा सकते हैं। ये है आत्माभिमानी की निशानी। अगर ऐसा नहीं बोलते हैं तो है देहाभिमानी की निशानी। नहीं समझा सकते हैं, ये है आत्माभिमानी की निशानी। अगर ऐसा नहीं बोलते हैं तो है देहाभिमानी की निशानी। किसी को नहीं समझा सकते हैं, समझने वाला तीखा है, उसके प्रश्नों का जवाब नहीं दे सकते हैं तो साफ साफ बोल देना चाहिए, हम नहीं समझा सकते हैं। ये है आत्माभिमानी की निशानी। பாபா சொல்றாங்க, யாருக்கும் நாம புரிய வைக்க முடியல அப்படின்னா, அவர்கள் புத்திசாலியாக இருக்காங்க அப்படின்னா நாம தெள்ள தெளிவாக அவர்கள்ட்ட சொல்லலாம். நான் பாருங்க, என்னால் உங்களுக்கு புரிய வைக்க முடியல இந்த கொஸ்டினுக்கு அப்படின்னு நாம சொன்னோம் அப்படின்னா, இதுக்காக தான் பாபா சொல்றாங்க, இது ஆத்ம அபிமானியினுடைய நிலை. ஒருவேளை என்னால புரிய வைக்க முடியல அப்படின்னு தெள்ள தெளிவாக மற்றவர்களுக்கு நீங்க சொல்லவே இல்லைன்னா இது தேக அபிமானியினுடைய அடையாளம். அதான் மற்றவர்களுக்கு எனக்கு உங்க பதிலுக்கு விடை கொடுக்க முடியல அப்படின்னு ஓப்பனா நீங்க சொன்னீங்கன்னா பாபா சொல்றாங்க, இதுதான் ஆத்ம அபிமானியில நீங்க இருக்கீங்கன்னு அர்த்தம்னு சொல்றாங்க. ஒருவேளை என்னால புரிய வைக்க முடியலன்னு நீங்க ஒத்துக்கலன்னா இது தேகம் என்ற அடிப்படையில வந்துடுது. அதனால தேக அபிமானி அப்படின்னு சொல்றாங்க, இதுதான் அடையாளம்னு சொல்றாங்க. कि कोई बीमार है तो समझा नहीं सकते। இப்படியே இல்லை, யாராவது நோயில இருக்காங்க அப்படின்னா அவங்க மற்றவர்களுக்கு புரிய வைக்க முடியல அப்படின்னும் இல்லை. दो अक्षर तो सिंपल थे सिंपल है। ஏனென்றால் இரண்டே அக்ஷரம் தான், மிகவும் சிம்பிளாக சொல்லலாம். और चित्रों पर समझाना तो और ही सहज है। மேலும் சித்திரத்தின் மீது கூறுவது புரிய வைப்பது இன்னும் சகஜமான விஷயம்தான். ये देखो मनुष्य सृष्टि का झाड़ है जो பாருங்க, மனித சிருஷ்டியினுடைய மரம் இருக்கு, पर में लास्ट में खड़ा हुआ है, वही तपस्या कर रहे हैं। இப்போ மேலே ஒருத்தர் அமர்ந்திருக்கின்றார், தபஸ்யா செய்து கொண்டிருக்கிறார். இப்படி எல்லாம் அந்த உருவத்தை வைத்து கூட நாம் கூறலாம். तो जरूर वह पहले नंबर में आवेंगे। யாரும் மேலே உட்கார்ந்து கொண்டு தவம் செய்து கொண்டிருப்பாரோ அவர் முதல் நம்பரில் வருவார். बाबा बार बार समझाते हैं, फिर भी पत्थर बुद्धि समझते नहीं है। தந்தை அடிக்கடி புரிய வச்சுக்கிட்டே இருக்காங்க, ஆனாலும் கல்லு புத்தியாக இருக்கக்கூடியவர்களால் புரிந்து கொள்ள முடிவதில்லை. और नहीं किसी की सेवा कर सकते। மேலும் மற்றவர்களுக்கும் சேவையும் செய்ய முடியறதில்லை. कोई को भी सिर्फ यही याद दिलाओ। பாபா சொல்றாங்க, யாருக்கு வேண்டும் என்றாலும் போய் நினைவு மட்டும் ஏற்படுத்துங்க. खाना खाते समय भी एक दो को सावधान करके उन्नति से खाओ। பாபா சொல்றாங்க, சாப்பாடை சாப்பிட்டு கொண்டு கூட மற்றவர்களுக்கு எச்சரிக்கை படுத்தி கொண்டே முன்னேற்றுங்க. तो बहुत आत्मा की उन्नति होगी। அப்போ மற்ற ஆத்மாக்களுக்கு கூட முன்னேற்றம் என்பது ரொம்ப ஏற்படும். अपन को आत्मा समझ बाप को याद करो। தன்னை தானே ஆத்மா என்று புரிந்து கொண்டு தந்தையை நினைவு செய்யுங்க. फिर कोई याद करे या न करे, சரி அவங்க செய்யறாங்களோ இல்லையோ அது அவங்க விருப்பம். कोई के कान तक तो आ जाएगा। ஆனாலும் நீங்க இந்த விஷயத்தை கூறினால் அவர்களுடைய காதுக்குள்ளேயாவது போய் சேரும் இல்லையா? तुम बतावेंगे तो उनके कान में तो पहुँच जाएगा। நீங்க ஏதாவது ஒரு வார்த்தை சொன்னாலும் அவங்களுடைய காது வரைக்குமாகவாது போய் சேரும் இல்லையா இந்த விஷயம்? माया भी कम नहीं है। ஆனால் மாயாவும் சாதாரணமான விஷயம் இல்ல. कान तक बात पहुँचती है
और माया सेकंड में बुला देती है। பாபா சொல்றாங்க, நீங்க காது வரைக்கும் இந்த மெசேஜ கொடுத்துடுறீங்க, பிறகு மாயா அதையும் மறக்க வச்சிடுது. फिर तो कोई समझा ही नहीं सकेंगे। பிறகு யாரும் அவங்களுக்கு புரிய வைக்கவும் முடியறதில்ல. घड़ी घड़ी वो याद करने से फिर टेव पड़ जाएगी। பாபா சொல்றாங்க, அடிக்கடி நினைவு செய்வதின் மூலமாக தான் நமக்கு அதுவே பழக்கம் ஏற்படும். ऐसे बहुत हैं जो याद कर नहीं सकते हैं। ரொம்ப பேர் இப்படி இருக்காங்க, தந்தையை நினைவே செய்ய முடியறதில்ல அவர்களால். बाप आगे आगे कह देते हैं कि हम याद करते हैं। ஆனா தந்தைக்கு முன்னாடி வந்து சொல்லிடுறாங்க, பாபா நாங்க நினைவு செய்யறோம்னு. बाबा कहेंगे तुम पाई की भी याद नहीं करते हो। பாபா சொல்லிட்டாங்க, நீங்க ஒரு பைசாவுக்கு பிரயோஜனம் இல்லாம நினைவு செய்றீங்கன்னு சொல்றாங்க. அதான் நீங்க நினைவே செய்யல அப்படின்னு சொல்றாங்க. अगर याद करते हो तो ஒருவேளை நீங்க நினைவு செய்றீங்க தந்தையை அப்படின்னா उसकी निशानी है कि सैकड़ों को शिक्षा देते रहेंगे। பாபா சொல்றாங்க, ஒருவேளை நீங்க தந்தையின் நினைவு செய்றீங்க அப்படின்னா அதற்கான அடையாளம் நீங்க நூற்றுக்கணக்கான பேர்களுக்கு தந்தையினுடைய மெசேஜை கொடுப்பீங்க. इसका क्या कनेक्शन? பாபா கேக்குறாங்க, இதுக்கும் அதுக்கும் என்ன கனெக்ஷன்? दूसरों को समझाते हैं, மற்றவர்களுக்கு புரிய வைக்கிறீங்க, दूसरों को संदेश देते हैं, மற்றவர்களுக்கு தந்தையினுடைய மெசேஜ கொடுக்கறீங்க, बाप की सेवा करते हैं, தந்தைக்கு சேவை செய்றீங்க. तो समझा जाता है ये बाप को याद करते हैं। याद அப்போ சொல்லலாம் நீங்க தந்தையை நினைவு செய்றீங்க அப்படின்னு. नहीं करते हैं ஒருவேளை சேவையே செய்யல அப்படின்னா तो जरूर सेवा भी नहीं करते। தந்தை इसलिए बाप कहते பாபா சொல்றாங்க, தந்தையை நீங்க நினைவு செய்யல அப்படின்னா அப்போ உங்களால் சேவையும் செய்ய முடியாது. हैं मैं सर्वसेवक बच्चों को याद करता हूँ। அதனால்தான் பாபா முரளியில சொல்லியிருக்காங்க, எந்த குழந்தைகள் சர்வீஸ்ல இருப்பாங்களோ அந்த குழந்தைகளை நான் நினைவு செய்கிறேன். ये नहीं कहते मैं ज्ञानी बच्चों को याद करता हूँ। ஆனா இப்படி கூறல, நான் ஞானி குழந்தைகளை நினைவு செய்கிறேன் அப்படின்னு சொல்லல. धारणावान बच्चों को याद करता हूँ। அதே போல இதுவும் சொல்லல, நான் தாரணை செய்யக்கூடிய குழந்தைகளை நான் நினைவு செய்கிறேன் அப்படியும் சொல்லல. किसको याद करता हूँ? பாபா சொல்றாங்க, நான் யாரை நினைவு செய்கிறேன்? सर्वसेवक बच्चों को याद करता हूँ, சர்வீசபிள் குழந்தைகளை நான் நினைவு செய்கிறேன். जिनको सर्विस की तांत लगी रहे। அந்த குழந்தைகளுக்கு சர்வீஸ் செய்வதற்கான விருப்பம் என்பது இருக்கும். मुख्य बात तो यही समझानी है। शिव बाबा कहते हैं मुझे याद करो। முக்கியமான இந்த விஷயத்தை தான் கூறணும், சிவபாபாவை நினைவு செய்வதற்கு. तो तुम सतो प्रधान बन जाएंगे। அப்பொழுதுதான் நீங்க சத்தோ பிரதானமாக ஆகுவீங்க. बाबा अभी फील करते हैं, बच्चों की बुद्धि में बैठता नहीं है। பாபா என்னவோ ஃபீல் பண்றாங்க, ஆனாலும் குழந்தைகளினுடைய புத்தியில இது அமர்வதே இல்ல. नहीं तो याद ऐसी होनी चाहिए இல்லை என்றால் தந்தையினுடைய நினைவு அப்படி இருக்கணும், कि याद करते करते किसी को तीर लग जाए तो झट समझ जाए। பாபா சொல்றாங்க, தந்தையை நினைவு செய்து செய்து அப்படியே மற்றவர்களுக்கு நீங்க புரிய வச்சுங்க அப்படின்னா அவங்களுக்குள்ளேயும் போய் அப்படியே அம்பு போல தச்சிடும். बरोबर அப்படியே டக்குன்னு அவங்க புரிஞ்சுப்பாங்கன்னு சொல்றாங்க. बाप ही पतित पावन है। முற்றிலுமாக தந்தை தான் பதித்த பாவனனாக இருக்கிறார். वो बाप அப்படிப்பட்ட தந்தை सब मनुष्य आत्माओं का बाप है। அனைத்து மனிதர்களுக்கும் தந்தையாக இருக்கிறார். वो ही सब पतितों को पावन बनाने वाला है। பாபா சொல்றாங்க, மனித ஆத்மாக்களுக்கெல்லாம் தந்தை தான் தந்தையாக இருக்கிறார். அவர்தான் பத்தித்தர்களை எல்லாம் பாவனம் செய்யக்கூடியவர். कहते हैं मुझे याद करो। அவர்தான் கூறுகிறார், என் ஒருவனை மட்டும் நினைவு செய்யுங்க. 84 का चक्र भी समझाया जाता है। 84 ஜென்மங்களினுடைய சக்கரத்தையும் புரிய வைக்க வேண்டியதாக இருக்கு. बाबा युक्तियाँ तो बहुत समझाते रहते हैं। பாபா நமக்கு நிறைய யுக்திகள் புரிய வச்சுக்கிட்டே இருக்காங்க. ऊपर चढ़ने की
மேலே ஏறுவதற்கு अपने को स्मृति का तिलक देते रहो। தனக்குத்தானே திலகம் என்ற இந்த பொட்டை வச்சுக்கோங்க. किसको तिलक देंगे नहीं तो तुमको राज तिलक कैसे मिलेगा? மற்றவர்களுக்கும் திலகத்தை நீங்க கொடுக்கவே இல்லைன்னா அப்போ உங்களுக்கு ராஜ்யத்தினுடைய திலகம் எப்படி கிடைக்கும்? सर्विसेबल बच्चे सर्विस करते रहते हैं, சர்வீசபிள் குழந்தைகள் சர்வீஸ் செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. तो उनको बल भी मिलता है। அவர்களுக்கு பலம் கூட கிடைக்கும். कौन सा बल मिलता है? அவ கேக்குறாங்க எந்த பலம் கிடைக்கும்? ईश्वरीय स्मृति का बल मिलता है। ஈஸ்வரிய நினைவு என்பதனுடைய பலம் என்பது கிடைச்சிடும். क्योंकि ऐसे सर्विसेबल बच्चों को बाप खुद याद करते हैं। ஏனென்றால் அப்படிப்பட்ட சர்வீசபிள் குழந்தைகளை தந்தை தானே வந்து நினைவு செய்கிறார். सर्विस नहीं करते हैं तो कुछ भी बल नहीं मिलता है। சர்வீஸே செய்யல அப்படின்னா பலம் கொஞ்சம் கூட கிடைக்காது. तो देखो श्रीमत की ही कमाल है, बाकी तो सभी मनुष्य मत है। பாருங்க, ஸ்ரீமத்தினுடைய அதிசயம் நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் மனிதர்கள் எல்லாமே மனவழி. और ये भगवान वाच तो सिर्फ एक कल्प में एक ही बार होता है। மேலும் பகவான் வாச்ச என்பது கல்பத்தில் ஒரு தடவை மட்டும்தான் கிடைக்கும். संगम युग पर அதுதான் சங்கமிகத்தில் கிடைக்கும். அதான் பகவான் கூறுகிறார் என்ற விஷயம். कल्प कल्प बाप आते रहते। கல்ப கல்பமாக தந்தை வந்து கொண்டே இருப்பார். जब ये आत्मा रूपी बैटरियां पूरी भर जाती हैं, எப்பொழுது ஆத்மரூபமான பேட்டரி முழுமையாக நிரம்பிடுதோ तो सब आत्माएं उड़ने लग पड़ती हैं। அப்போ எல்லா ஆத்மாக்களுமே அப்படியே பறக்க ஆரம்பிச்சிடுவாங்க. परंतु पवित्र बनने बगैर तो कोई वापस जा ही नहीं सकता। ஆனால் பவித்திரமாக ஆகாமல் யாரும் இங்கிருந்து போகவே முடியாது. और ये नॉलेज भी तुमको मिला है। மேலும் இந்த நாலேஜ் குழந்தைகளாகி உங்களுக்கு தான் கிடைச்சிருக்கு. कौन सा नॉलेज? பாபா கேக்குறாங்க எந்த நாலேஜ் கிடைச்சிருக்கு? आत्मा इसी जन्म में ஆத்மாவானது இதே ஜென்மத்திலேயே इसी संगम युग में पूरी पवित्र बन जाए। இதே சங்கமிகத்திலேயே முழுமையாக பவித்திரமாக ஆயிடுதுன்னா ये नॉलेज तुमको मिला है। அப்படிப்பட்ட இந்த நாலேஜ் குழந்தைகளாகி உங்களுக்கு தான் கிடைக்குது. को तुमको யாருக்கு கிடைக்குது? உங்களுக்கு. न इसको मिला है இவருக்கும் கிடைக்கல, न उनको मिला है। அதே போல அவங்களுக்கும் கிடைக்கல. उनको माने किनको? அவங்களுக்கு அப்படின்னா யாருக்கு? उन तथाकथित ब्रह्मा कुमार कुमारियों को भी ये संपन्न नॉलेज नहीं मिलती। பாபா சொல்றாங்க தன்னைத்தானே பிரம்மகுமார் குமாரிகள்னு சொல்லிக்கிறாங்க இல்லையா, அவர்களுக்கும் இந்த சம்பன்னம் முழுமை நிறைந்த ஞானம் அவர்களுக்கும் கிடைக்காது. और इसको माना? அதே போல இவருக்கும் கிடைக்காது. இவர் என்றால் इस ब्रह्मा को भी जीते जी ये नॉलेज नहीं मिलती। இந்த பிரம்மாவுக்கும் உயிரோடு இருந்து கொண்டே இந்த அட்வான்ஸ் நாலேஜ் கிடைக்கல. किसको मिलती है? அப்ப யாருக்கு கிடைக்கின்றது? तुमको। உங்களுக்கு கிடைக்கின்றது. तुमको माना? பாபா கேக்குறாங்க உங்களுக்கு அப்படின்னா என்ன அர்த்தம்? जिनके सन्मुख बाप बाप के रूप में, टीचर பாபா சொல்றாங்க யாருக்கெல்லாம் முன்னாடி வந்து தந்தை தந்தையினுடைய ரூபத்திலும் டீச்சரனுடைய ரூபத்திலும் के रूप में और सदगुरु के रूप में அதே போல சத்குருனுடைய ரூபத்திலும் आकर के मिलता है। வந்து கண் எதிரில் குழந்தைகளோடு சந்திக்கின்றார். बाकी दुनिया में तो सब कांटे ही कांटे हैं। ஆனால் பாக்கி உலகத்தில் இருப்பவர்கள் அனைவருமே முள்ளே முள்ளுதான். क्या? பாபா என்னன்னு கேக்குறாங்க? जो तुम बाप के सन्मुख को बैठते हो, குழந்தைகள் யாரெல்லாம் தந்தைக்கு கண் முன்னாடி அமர்ந்திருக்கீங்களோ वो तो फूल बन जाते हैं। நீங்க என்னவோ மலர்களாக மாறிடுவீங்க. और बाकी सब ஆனால் பாக்கி அனைவரும் कांटे ही कांटे हैं। முள்ளே முள்ளாக தான் இருக்கிறார்கள். जिन स्टूडेंट के लिए समझते हैं नया ब्लड है,
புதிய ஸ்டூடெண்ட்ஸுகளுக்கெல்லாம் சொல்லியிருக்காங்க நயா பிளட் நியூ பிளட் அப்படின்னு சொல்லுவாங்க. भारत की ये संभाल करेंगे. யாரெல்லாம் நியூ பிளட்டாக இருப்பாங்களோ அவங்க பாரதத்தை கவனிச்சுப்பாங்க, பாதுகாப்பாங்க அப்படின்னு நினைக்கிறாங்க. वो तो और ही पत्थर मारते रहते हैं. ஆனால் அவர்கள் இன்னும் கல்லை எடுத்துதான் எரிஞ்சுக்கிட்டே இருக்காங்க. कितना हंगामा करते रहते हैं. அப்படின்னா இந்த சின்ன சின்ன அதான் யங்ஸ்டர்ஸ் எல்லாம் இருக்காங்க இல்லையா, அதான் நியூ பிளட்னு பாபா சொல்றாங்க. அவர்கள் எல்லாம் எவ்வளவு தாக்குதல் நடத்துறாங்க. देखो इन भाषाओं आदि में रखा ही क्या है. பாருங்க எதுக்கு இந்த பாஷைகள் எல்லாம் வந்திருக்கு. भाषा तो कोई भी हो. பாபா சொல்றாங்க எந்த பாஷைனால இருந்தாலும் என்ன. तो भाषाओं को लेकर के कितनी लड़ाई मारामारी करते हैं. அப்படின்னா பாபா உதாரணத்துக்கு சொல்றாங்க ஒரு பாஷையை எடுத்துக்கிட்டு எவ்வளவு சண்டை சச்சரவுகள் செய்யறாங்க. कितने प्रकार के दुनिया में विघ्न पड़ते रहते हैं. எத்தனை விதமாக உலகத்தில் தடைகள் என்பது ஏற்பட்டு கொண்டே இருக்கு. और ये विघ्न डालने वाले तो मनुष्य ही होते हैं ना. மேலும் இப்படி விக்னங்களை போடக்கூடியவர்கள் மனிதனாக தானே இருப்பாங்க இல்லையா. इनको कुछ भी समझ नहीं. ஆனால் இவர்களுக்கு ஒன்றுமே புரியல. अंग्रेजी तो बहुत जरूरी है. ஆங்கிலம் என்பது கண்டிப்பாக அவசியம் தேவை. क्यों? பாபா கேக்குறாங்க ஏன் தேவை. भारत में भगवान आता है. பாரதத்தில் பகவான் வருகிறார். तो भारत की मुख्य भाषा हिंदी क्यों नहीं उतनी जरूरी है. அப்போ பாரதத்தில் இருக்கக்கூடிய ஹிந்திக்கு இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கறதில்ல. अंग्रेजी क्यों इतनी जरूरी है. ஆனால் ஆங்கிலம் எதுக்கு இவ்வளவு அவசியம் இருக்கு. அதான் இங்கிலீஷ் ஸ்பீக் இன் இங்கிலீஷ்னு சொல்லிட்டு எவ்வளவு அதுக்கு அவசியம் இருக்குன்னு கேக்குறாங்க. अंग्रेजी बहुत जरूरी इसलिए है कि तुम उन विदेशियों से ही अंतिम जन्म में भीख लेकर के जिंदा बने हुए हो. तो उनकी भी सेवा करनी चाहिए ना. और कि तुम उन विदेशियों से ही अंतिम जन्म में भीख लेकर के जिंदा बने हुए हो. பாபா சொல்றாங்க ஏன் இந்த இங்கிலீஷ் அவசியமாக இருக்குன்னா நீங்க கடைசி ஜென்மத்தில் அவர்களிடம் பிச்சை எடுத்துக்கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கீங்க. அதான் அவங்கள்ட்ட பிச்சை வாங்கிக்கிட்டு அந்த பிச்சையில தான் வாழ்றீங்க. तो उनकी भी सेवा करनी चाहिए ना. அப்போ அவங்க போட்ட பிச்சையில வாழ்றீங்க இல்லையா, அப்போ அவங்களுக்காக சேவை செய்யணும் இல்லையா. और उनकी भाषा सारी दुनिया में फैली हुई है. மேலும் அவர்களுடைய பாஷை முழு உலகத்திலுமே பரவி இருக்கு. तुम हो विश्व कल्याणकारी. நீங்க விஸ்வத்துக்கே நன்மை செய்யக்கூடியவங்க. तो सारे विश्व के कल्याण कैसे करेंगे. அப்போ முழு உலகத்துக்கும் நீங்க எப்படி நன்மை செய்வீங்க. अगर तुमको इंटरनेशनल भाषा का ज्ञान नहीं होगा. உங்களிடம் இன்டர்நேஷனல் பாஷை இல்ல அப்படின்னா நீங்க முழு உலகத்திற்கும் சேவையும் செய்ய முடியாது. वो विदेशी अगर तो भारतवासियों को भीख देना बंद कर दे. ஒருவேளை விதேசிகள் பாரதத்திற்கு பிச்சை கொடுப்பதை நிறுத்திட்டாங்க அப்படின்னா तो भूख मर जाए. அப்போ பசியால் இறந்து போகுவீங்க. परंतु ये सब ड्रामा में नूद है. ஆனால் இவைகள் அனைத்தும் டிராமாவில் பிக்ஸ் ஆகி இருக்கு. भारत की भी संभाल होनी है. ये ड्रामा में नूद है. பாரதத்தை கூட நாம் பாதுகாக்கணும். இது கூட டிராமாவில பதிவாகி இருக்கு. क्योंकि फिर भी ये बाप का देश है. ஏனென்றால் இது அப்ப கூட இது தந்தையினுடைய தேசம். अच्छा बच्चों को गुड मॉर्निंग. இது விசிடி நம்பர் 683, விசிடி நம்பர் 683. ஓம் சாந்தி.
क्योंकि फिर भी ये बाप का देश है। अच्छा, बच्चों को गुड मॉर्निंग। आज का प्रातः क्लास है 2167। रिकॉर्ड चला है तुम ही हो माता पिता तुम ही हो। ஓம் சாந்தி. விசிறி நம்பர் 683, விசிறி நம்பர் 683. பாபா சொல்றாங்க, இப்போ ரெக்கார்டு நடந்தது, நீங்களே தான் தாயும் இருக்கீங்க, தந்தையாகவும் இருக்கீங்க. तुम ही हो और कोई नहीं है। இப்போ இந்த ரெக்கார்ட்ல நீங்க தான் தாயும் தந்தையும் அப்படின்னு சொன்னாங்க இல்லையா? பாபா கேக்குறாங்க, ஒருவரை தவிர வேறு யாருமே இல்லையா? संस्कृत में कहते हैं, சமஸ்கிருத பாஷையில சொல்லி இருக்காங்க. और क्लियर करने के लिए இன்னும் நன்றாக புரிய வைப்பதற்காக, तमेव माता, நீங்களே தான் தாய். संस्कृत में 3 वचन होते हैं। பாபா சொல்றாங்க, சமஸ்கிருத பாஷையில் 3 விதமாக இருக்கும். இந்த சிங்குலர் ப்ளூரல் இருக்கு இல்லையா, இது 3 விதமாக இருக்கும். एक वचन, द्विवचन और बहुवचन। அதான் ஒருமை, பன்மை, இன்னொரு சிங்குலர் ப்ளூரல்லே இன்னொன்னையும் பாபா சொல்றாங்க. அதான் மூன்றாவதாக யார் இருப்பாங்களோ அவங்களுக்கும் சொல்றாங்க. तो एक वचन को बोलने के लिए कहा जाता है तुम। இப்போ ஒருவர் அப்படிங்கிறதுக்காக கூறப்படுகிறது தான் தும். दो को बोलने के लिए कहते हैं युवाम। இருவர் இருந்தாங்கன்னா அதுக்கு சொல்லப்படுகிறது யுவாம் அப்படின்னு. और तुम सब को बोलने के लिए कहते हैं यूयम। அப்போ எல்லாரும் நிறைய பேர் இருக்காங்கன்னா பன்மையில சொல்றது தான் யூஎம். तो इस श्लोक में बोलते हैं तमेव। இப்போ சமஸ்கிருத பாஷையில் இப்போ கிளியரா சொன்னாங்க, தும் ஹேவ, तुम ही, தும் ஹி, நீதான். तुम माना तू, தும் துவம் அப்படின்னாலே தும் அப்படின்னு சொல்றாங்க, அப்படின்னா நீ. एक, நீ என்றால் ஒருவர். तू ही माता है, तू ही நீதான் தாயாகவும் இருக்கிறாய், पिता है। நீயே தான் தந்தையாகவும் இருக்கிறாய். मीठी मीठी रूहानी बच्चों ने गीत सुना। இப்போ இனிமையிலும் இனிமையான குழந்தைகள் இந்த பாடலை கேட்டீங்க. क्या तू ही माता है, तू ही पिता है। நீயே தான் தாயி, நீயே தான் தந்தை என்ற இந்த பாடலை நீங்க இப்ப கேட்டீங்க. सुनने वाले बच्चे मीठे मीठे रूहानी बच्चे हैं। இந்த பாடலை கேட்ட குழந்தைகள் எப்படிப்பட்டவங்கன்னா இனிமையிலும் இனிமையான ஆன்மீக குழந்தைகள். रूहानी बच्चे माने रूह की स्थिति में जो टिक जाते हैं। ஆன்மீக குழந்தைகள் என்றாலே ஆத்மா என்ற ரூபத்தில் நிலைத்து நிற்கக்கூடிய குழந்தைகள். सब नहीं टिकते। பாபா சொல்றாங்க, எல்லாரும் அப்படி ஆத்மீக ஸ்திதியில் நிலைப்பது கிடையாது. दुनिया का विनाश हो जाएगा। அதுக்கு உதாரணம் பாபா சொல்றாங்க, ஏனென்றால் உலகத்தில் விநாசம் என்பது நடக்கும். उस समय दुनिया की हर मनुष्य आत्मा 500-700 करोड़ मनुष्य आत्माएं அந்த சமயத்தில் உலகத்தில் இருக்கக்கூடிய 500-700 கோடி மனித ஆத்மாக்கள் आत्मिक स्थिति में नहीं टिकी हुई होंगी। அனைவருமே ஆத்மீக ஸ்திதியில் நிலைத்து இருக்கவே முடியாது. कितनी टिकी हुई होंगी? அப்போ எவ்வளவு பேர்கள் ஆத்மீக ஸ்திதியில் நிலைத்து நிற்பார்கள் விநாச சமயத்தில்? सिर्फ 9 लाख आत्माएं होंगी। பாபா சொல்றாங்க, வெறும் 9 லட்சம் ஆத்மாக்கள் மட்டும்தான் ஆத்மீக ஸ்திதியில் நிலைத்து நிற்பார்கள். जो आत्मिक स्थिति में टिकी हुई होंगी, उनमें भी அதில் கூட अपनी देह के अंदर தன்னுடைய தேகத்துக்கு உள்ளேயே आत्मिक स्थिति में टिकने वालों की संख्या
4-5 लाख होगी। பாபா சொல்றாங்க, ஆத்மீக ஸ்திதியில் நிலையாக நிற்கக்கூடியவர்களினுடைய எண்ணிக்கை 4.5 லட்சம் மட்டும்தான் ஆத்மாக்கள் விநாச சமயத்தில் நிலைத்து நிற்பாங்க. तो रूहानी बच्चों ने गीत सुना இப்போ ஆன்மீக குழந்தைகள் இந்த பாடலை கேட்டீங்க. और कोई के कान में ये गीत बैठता ही नहीं। மற்ற யாருடைய காதிலும் இந்த பாடல் உட்காருவதே கிடையாது. क्या? எந்த பாடல்? कि तू ही मेरी माता है, நீதான் என்னுடைய தாயாகவும் இருக்கிறாய், तू ही मेरा पिता है। நீதான் என்னுடைய தந்தையாகவும் இருக்கிறாய். इसका क्या मतलब हुआ? பாபா மறுபடியும் கேக்குறாங்க, இதனுடைய அர்த்தம் என்ன? छोटा बच्चा हो, பாபா உதாரணம் சொல்றாங்க, சின்ன குழந்தை இருந்ததுன்னா वो माँ की गोद में खेलता है, அது தாயினுடைய அம்மாவுடைய மடியிலேயே விளையாண்டு கொண்டிருக்கும். माँ का दूध पीता है, தாயினுடைய பால் குடிக்கும். वो क्या कहेगा? அது என்ன சொல்லும்? किसको कहेगा तू ही मेरी माता है, तू ही मेरा पिता है? அந்த குழந்தைகளிடம் நீங்க கேட்டீங்கன்னா, உன்னுடைய தாய் யாரு, தந்தை யாருன்னு கேட்டா அது என்ன பதில் சொல்லும்? वो माँ को ही कहेगा। அது தன்னுடைய தாயை தான் கையை நீட்டும், தன் தாயை தான் சொல்லும். तू ही मेरी माँ है, तू ही मेरा पिता है। தாய் நீங்க தான் என்னுடைய தாய், நீங்களே தான் என்னுடைய தந்தைன்னு அப்படியே சொல்லும். क्योंकि बड़ा बच्चा तो है ही नहीं, उसे ज्ञान ही नहीं है बाप का। ஏனென்றால் அந்த குழந்தை சிறிய குழந்தை, பெரிய குழந்தை இல்ல, மேலும் புத்திசாலியும் இல்ல. समझदार बच्चा हो ஒருவேளை வளர்ந்திருக்கக்கூடிய குழந்தையாக இருந்தால் அது புத்திசாலியாக இருக்கும். तो माँ उसे ज्ञान देवे। அந்த சமயத்தில் தான் தாய் அந்த வளர்ந்திருக்கக்கூடிய குழந்தைக்குத்தான் தாய் ஞானத்தை கொடுக்க முடியும். कि तेरा बाप ये है, அதான் குழந்தை எப்பொழுது வளர்கிறதோ அப்பொழுதுதான் தாயே ஞானத்தை கொடுக்க முடியும். இவர்தான் உன்னுடைய தந்தை என்று கூறுவார். तो तुम ऐसे भोले वाले बच्चे हो। பாபா சொல்றாங்க, குழந்தைகள் நீங்க கூட அப்படி கள்ளம் கபடம் இல்லாத குழந்தைகள். भोलेनाथ के भोले बच्चे हो। क्या? நீங்க கூட அப்படிதான் சிறிய குழந்தைகள், கள்ளம் கபடமற்ற தந்தையினுடைய கள்ளம் கபடமற்ற குழந்தைகள். इस दुख भरी दुनिया में ஏனென்றால் இந்த உலகமே துக்கம் நிரம்பி இருக்கு. जब सारे ही दुखदायी कांटे हो जाते हैं, எப்பொழுது அனைவருமே துக்கம் நிறைந்த முள்ளுகளாக ஆகிடுறாங்களோ, तो तुम्हारे लिए सिर्फ कहने के लिए एक शिव बाबा, அப்போ உங்களுக்காக மட்டும்தான் கூறுவதற்காக ஏக் சிவ் பாபா, दूसरा न कोई। दूसरा न कोई. माता भी नहीं साकार में। அப்படின்னா பாபா சொல்றாங்க, உங்களுக்கு மாதா சாக்காரத்தில் இல்ல, साकार में सिर्फ निराकारी स्टेज वाला, உங்களுக்கு சாக்காரத்தில் நிராகாரி ஸ்டேஜில் இருக்கக்கூடியவர். तुम निराकार आत्माओं के लिए உங்களுடைய நிராகார் ஆத்மாவிற்காக एक शिव बाबा, ஒரே ஒரு சிவ் பாபா தான், दूसरा न कोई। அவரை தவிர வேறு யாருமே கிடையாது. आत्माओं ने जिस्मानी कर्मेंद्रियों से गीत सुना। இந்த ஆத்மாக்கள் இந்த தேகத்தினுடைய கர்ம இந்திரியத்தின் மூலமாக இந்த பாடலை கேட்டது. सुनने वाली तुम आत्माएं हो, கேட்கக்கூடியவர்கள் நீங்க தான் ஆத்மாக்கள். जिस्मानी कर्मेंद्रियों के द्वारा सुनते हो, தேகத்தினுடைய கர்ம இந்திரியத்தின் மூலமாக கேட்டீர்கள். इस गीत में भी पहले तो ठीक बात थी। பாபா சொல்றாங்க, இந்த பாடலில் கூட முதலில் சரியான விஷயம் இருந்தது, पिछाड़ी को फिर भक्ति की अक्षर बोल दे। பிறகு பின்னாடி தான் பக்தியினுடைய விஷயத்தை சொல்லிட்டாங்க. तुम्हारे चरणों की धूल, பின்னாடி அதான் நீயே தாயே நீயே தந்தைன்னு சொல்லிட்டு பின்னாடி என்ன சொல்லிட்டாங்கன்னா, உங்களுடைய கால் பாதத்திற்கு நாங்கள் எல்லாம் தூசிகள் அப்படின்னு சொல்லிட்டாங்க. अब बच्चे कोई चरणों की धूल थोड़े ही होते हैं।
அப்போ இது பக்தியினுடைய அக்ஷரம்னு சொல்றாங்க. ஏனென்றால் பாபா கேட்குறாங்க, குழந்தைகளாகி நீங்க தந்தையினுடைய கால் பாதத்தில் இருக்கக்கூடிய தூசிகளா? சரணம் அப்படின்னா என்ன அர்த்தம்? बुद्ध रूपी पाँव, புத்தி என்ற கால். और बुद्ध रूपी पाँव की धूल क्या होती है? புத்தி ரூபமான கால் அப்படின்னா என்ன அர்த்தம்? धूल माने क्या? பாபா மறுபடியும் கேக்குறாங்க, தூசி அப்படின்னா என்ன அர்த்தம்? धूल माने देह अभिमान की धूल. இந்த தூள் அப்படின்னா தூசி, தூசினா தேக அபிமானம் என்கின்ற. ये शरीर क्या है? அதான் தேக அபிமானம் என்ற எண்ணம். பாபா கேக்குறாங்க, இந்த சரீரம் என்னது? मिट्टी है. ஒரு மண்ணாலானது. तो तुम्हारे चरणों की धूल, ஓ உங்களுடைய சரணத்தினுடைய தூசி நாங்கள் அப்படின்னு இந்த பாடல் இருக்கு. भक्ति मार्ग में कह दिया है. இப்படி பக்தி மார்க்கத்துல சொல்லிட்டாங்க, உங்களுடைய கால் தூசிக்கு நாங்க சமம்னு சொல்லிட்டாங்க. वास्तव में உண்மையில் பார்த்தால் बुद्धिमानों की बुद्धि है शिव बाबा, புத்திமானுக்கெல்லாம் புத்திமான் சிவபாபா. और शिव बाबा மேலும் சிவபாபா के चरण कौन से होते हैं? பாபா கேக்குறாங்க, சிவபாபாவுடைய சரணம் எது? हैं? शिव बाबा के चरण होते हैं क्या? சிவபாபாவுக்கு சரணம் அதாவது கால்கள் என்பது இருக்கா? स्थूल चरण तो होते नहीं है. இந்த ஸ்தூலமான கால்கள் என்பது சிவனுக்கு கிடையாது. कौन सा चरण होता है? எந்த கால் இருக்கும்? शिव बाबा जिसमें प्रवेश करते हैं சிவபாபா யாருக்குள் பிரவேசம் செய்கிறாரோ वो साकार है, அவர் சாக்காரராக இருக்கிறார். जिसको देह अभिमान होता है. அவருக்குள் தேகாபிமானம் என்பது இருக்கும். और वो भी देह अभिमान अंत में खलास हो जाता है. அவருடைய தேகபானம் தேகம் என்ற எண்ணம் கடைசியில் அது கூட அழிந்து போகும். அவருடைய தேகம் என்ற இந்த எண்ணம் कहाँ तक खलास हो जाता है? பாபா கேக்குறாங்க, எங்கு வரைக்கும் இந்த தேகம் என்ற எண்ணம் அழிந்து போகும்? बाप समान बन जाता है. அப்படி ஆயிடுவார், அவர் தந்தைக்கு சமமாக ஆயிடுவார். वो बुद्ध रूपी धरणी में भी देह अभिमान की धूल रहती नहीं है. பாபா சொல்றாங்க, அவருடைய புத்தியில கூட தேகம் என்ற இந்த எண்ணம், அந்த தேகம் என்ற நினைவு அவருக்குள்ள இருக்கவே இருக்காது, அப்படியே முழுமையாக அழிந்து போயிடும்னு சொல்றாங்க. तो बोला, அதனால தான் சொன்னாங்க, तुम बच्चे कोई चरणों की धूल थोड़े ही होते हो. நீங்க என்ன சரணத்தினுடைய காலில் இருக்கக்கூடிய தூசியா நீங்க? ये रंग बात है. இது ராங்கான விஷயம். बच्चों को बाप आकर के राइट बात समझाते हैं. ஆனால் குழந்தைகளுக்கு தந்தை வந்து சரியான விஷயத்தை கூறுகிறார். और बाप आते भी वहाँ हैं. மேலும் தந்தை வருவது எங்கு என்றால் कहाँ आते हैं? பாபா கேக்குறாங்க, தந்தை எங்கு வராங்க? जहाँ सब मनुष्य बंदरों में सल बन जाते हैं. எங்கு மனிதர்கள் அனைவருமே குரங்கு போல ஆயிடுறாங்க இல்லையா, அங்கு வராங்க. रावण के देश में दिखाते हैं मनुष्य, ராவணனுடைய தேசத்துல காட்டியிருக்காங்க மனிதர்களை. और भारत देश में ஆனால் பாரத தேசத்துல காட்டியிருக்காங்க बंदर. குரங்குகளை. और वहाँ से आते हैं जहाँ से बच्चे आते हैं. எங்கிருந்து வருகிறாரோ தந்தை, அங்கிருந்து தான் குழந்தைகளும் வந்துள்ளார்கள். बच्चे भी निर्वाण धाम से आते हैं. அப்படின்னா குழந்தைகளும் நிர்வாண தாமத்திலிருந்து வந்திருக்கிறார்கள். तो बच्चों को सबके आने का समाचार तो सुनाया, अपना भी सुनाया कि मैं कैसे आता हूँ. தன்னுடைய விஷயத்தையும் மற்றும் மற்றவர்களுடைய விஷயத்தையும் குழந்தைகளிடம் தந்தை கூறுகிறார். நான் எப்படி வருகின்றேன் அப்படின்னு சொல்றாங்க. और आकर के क्या करता हूँ.
மேலும் நான் இங்கு வந்து என்ன செய்கிறேன் அதையும் சொல்றாங்க. राम राज्य स्थापन करने अर्थ आता हूँ, நான் ராமராஜ்யத்தை ஸ்தாபனை செய்வதற்காக அதனுடைய அர்த்தத்திற்காக வருகிறேன். और रावण पर जीत पहनाता हूँ. மேலும் ராவணன் மீது வெற்றியை அடைகின்றேன், அதான் வெற்றியை அடைய வைக்கின்றேன். राज्य किसका स्थापन करता हूँ? பாபா கேக்குறாங்க, ராஜ்யம் யாருடைய ராஜ்யத்தை ஸ்தாபனை செய்கின்றேன்? राम का राज्य स्थापन करने आता हूँ. நான் ராமனுடைய ராஜ்யத்தை ஸ்தாபனை செய்வதற்காக வருகின்றேன். और रावण पर जीत पहनाने आता हूँ. மேலும் ராவணன் மீது வெற்றி அடைய வைப்பதற்காகவும் வருகின்றேன். राम कौन है பாபா கேக்குறாங்க, ராமன் யாரு? और रावण कौन है? அதே போல ராவணன் யாரு? शिव का नाम तो शिव ही है. சிவனுடைய பெயர் என்னவோ சிவன் தான். वो शिव அந்த எல்லாரும் சொல்றாங்க சிவன் சிவன். जब राम वाले व्यक्तित्व में मुकर्रर रूप से प्रवेश करता है, சிவன் எப்பொழுது ராமனுடைய ஆத்மாவுக்குள் முக்கர ரதத்தில் பிரவேசம் செய்கிறாரோ तो उसका नाम शिव बाबा कहो, அப்போ அந்த சமயத்தில் தான் அவரை சிவ் பாபான்னு சொல்லுங்க. राम बाप कहो இல்லை என்றால் ராம் தந்தை என்று சொல்லுங்க. कहा जाता है. இப்படி சொல்லப்படுகிறார். तो जिसमें मैं आता हूँ அப்போ பாபா சொல்றாங்க, நான் யாருக்குள் வருகிறேனோ उसका राज्य स्थापन करता हूँ. அவருடைய ராஜ்யத்தை ஸ்தாபனை செய்கின்றேன். और जिनमें मैं नहीं आता हूँ, ஒருவேளை நான் யாருக்குள்ள வரவே இல்லையோ, लेकिन वो शिवो हम कह के बैठ जाते हैं. ஆனாலும் நான் யாருக்குள்ள வரவே இல்லையோ அவர்கள் எப்படி இருக்காங்கன்னா தன்னைத்தானே சிவோகம்னு சொல்லி உட்கார்ந்துக்கிறாங்க. क्या शिवो हम कह के बैठ जाते हैं, मैं उनमें आता नहीं हूँ. யாரெல்லாம் சிவோகம் என்று நானே சிவன் என்று கூறி உட்கார்ந்து கொள்கிறார்களோ அவர்களுக்குள்ளே எல்லாம் நான் வருவதே கிடையாது. तो जो अपन को शिवो हम कह के बैठ जाते हैं, யாரெல்லாம் தன்னைத்தானே சிவோகம் என்று கூறி உட்கார்ந்துக்கிறாங்களோ, मैं आत्मा सो परमात्मा, நானே தான் ஆத்மா, ஆத்மாவே தான் பரமாத்மா என்று கூறிக்கொள்கிறார்களோ वो ही रावण के रूप हो गए. அவர்கள் தான் ராவணனுடைய ரூபமாக ஆகிவிடுகிறார்கள். वो है रुलाने वाले, பாபா சொல்றாங்க, அவர்கள் தான் அழ வைக்கக்கூடியவர்கள். और राम बाप जिसमें मैं मुकर्रर रूप से आता हूँ, மேலும் ராமன் தந்தை நான் யாருடைய நிரந்தர ரதத்தில் வருகின்றேனோ वो है हंसाने वाला. அவர்தான் உங்களை மகிழ்விக்க கூடியவர். शास्त्रों में जो भी नाम पड़े हैं, சாஸ்திரத்தில் என்னெல்லாம் பெயர்கள் இருக்கின்றனவோ वो काम के आधार पर नाम पड़े हैं. அந்த பெயர்கள் அனைத்தும் அவரவர்களுடைய செயல்களினுடைய ஆதாரப்படி பெயர்கள் இருக்கின்றன. राम नाम पड़ा है ராமன் என்ற பெயர் இருக்கின்றது என்றால் तो इसलिए पड़ा है. எதனால் இந்த பெயர் வந்திருக்குன்னா, योगी लोग हैं, யாரெல்லாம் யோகிகள் இருக்காங்களோ वो जिसमें रमण करते हैं, அவருக்குள் தான் நினைவு செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. जिसके साथ खेल पाल करते हैं, அவரோடு சேர்ந்து விளையாடுவாங்க, எல்லா செயல்களையும் செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. उसका नाम राम पड़ गया है. அவருடைய பெயர் தான் ராமன் என்று வச்சாச்சு. तो राम का राज्य आकर के स्थापन करता हूँ, அப்படிப்பட்ட ராமனுடைய ராஜ்யத்தை ஸ்தாபனை செய்வதற்காக வருகின்றேன். और रावण का पराभव करता हूँ. बच्चे जानते हैं राम राज्य மேலும் ராவணனை நான் தோற்கடிக்க வருகின்றேன். और रावण राज्य इस पृथ्वी पर ही कहेंगे. இந்த ராவண ராஜ்யம் அல்லது ராமராஜ்யத்தை இந்த இயற்கை மீதுதான் நீங்க சொல்லுவீங்க, இந்த பூமி மீதுதான் நடக்கும். ये पृथ्वी जब सतो प्रधान बनती है, இந்த பூமி எப்பொழுது சத்தோ பிரதானமாக இருக்குமோ तो
तो भारत कहा जाता है, அப்போ அதை பாரத் என்று சொல்லுவாங்க. क्योंकि भारत में ही राम राज्य होता है. ஏனென்றால் பாரதத்தில் தான் ராமராஜ்யமே இருக்கும். और ये जब पृथ्वी तमो प्रधान बनती है, இதே பூமியானது எப்பொழுது தமோ பிரதானமாக ஆகிவிடுகிறதோ तो रावण राज्य हो जाता है. அப்போ இதே பூமி ராவண ராஜ்யமாகவும் ஆகிவிடுகிறது. आकार प्रकार में रावण बड़ा या राम बड़ा? பாபா கேக்குறாங்க, உருவத்திலும் அவருடைய உருவம் செயல்லையும் அந்த ஹைட் வெயிட்லாம் ராமன் உயர்ந்தவராக இருப்பாரா அல்லது ராவணனா? आकार प्रकार में रावण बड़ा दिखाते हैं और राम को அதான் உருவத்தை மற்றும் அவருடைய ஹைட் வெயிட் எல்லாம் பார்த்தா மிகவும் பெரிய பெரியதாக காட்டியிருப்பாங்க. ஆனால் ராமனை छोटा दिखाते हैं. மிகவும் சிறியதாக காட்டியிருப்பாங்க. तो सारी पृथ्वी पर रावण राज्य हो जाता है. அப்போ இதுக்கு என்ன அர்த்தம்னா, பாபா சொல்றாங்க, முழு உலகத்தின் மீதும் ராவணனுடைய ராஜ்யம் இருக்கும். तब मैं आकर के राम का राज्य स्थापन करता हूँ. அப்பொழுதுதான் நான் வந்து ராமனுடைய ராஜ்யத்தை ஸ்தாபனை செய்கின்றேன். अभी सारी पृथ्वी पर राम राज्य होगा. இந்த சமயம் முழு பூமியின் மீதும் ராமனுடைய ராஜ்யம் ராவணனுடைய ராஜ்யம் நடக்கின்றது. वो सारी पृथ्वी में देश कौन सा होगा? सिर्फ भारत देश होगा. எப்பொழுது ராமனுடைய ராஜ்யம் நடக்குமோ அப்போ வெறும் ஒரேயொரு பாரத தேசம் மட்டும்தான் இந்த பூமியில் இருக்கும். तुम अभी विश्व के मालिक बनते हो. அந்த சமயத்தில் நீங்க விஸ்வத்திற்கே மாலிக்காக ஆயிடுறீங்க. क्या तुम अभी विश्व के मालिक बनते हो? நீங்க இப்ப ஆகுறீங்க விஸ்வத்திற்கு மாலிக்காக. विश्व का मालिक एक बनेगा या तुम सब बनेंगे? பாபா கேக்குறாங்க, விஸ்வத்திற்கு மாலிக்கு ஒருவராகுவாரா இல்லை என்றால் அனைவரும் நீங்க அனைவரும் ஆகுவீங்களா? एक बनेगा. ஒருவர் மட்டும்தான் விஸ்வத்திற்கு மாலிக் ஆகுவாரா? यथा राजा तथा प्रजा नहीं होते. பாபா கேக்குறாங்க, யதா ராஜா ததா பிரஜா அப்படின்னா எப்படி ராஜாவோ அப்படியே பிரஜைகள் இருக்க மாட்டாங்களா? जैसे घर परिवार में எப்படி வீடு வாசலில் एक बाप होता है, எப்படி குடும்பத்தில் தந்தை இருக்கிறார் அல்லவா, बड़े कारखाने का मालिक होता है, மிக பெரிய ஃபேக்டரிக்கே அவர் ஓனராக இருப்பார். तो बच्चे क्या कहते हैं? बच्चों से पूछा जाए ये कारखाना किसका है? அப்ப அந்த குழந்தைகள்கிட்ட போய் இந்த ஃபேக்டரி யாருடையது அப்படின்னு கேட்டா அந்த குழந்தை என்ன பதில் சொல்லும்? तो बच्चे क्या कहेंगे? कारखाना हमारा है, हमारे बाप का है. அந்த குழந்தை சொல்லும், இந்த ஃபேக்டரி எங்களுடையது, எங்களுடைய தந்தை இது அப்படின்னு சொல்லும். फखुर से कहेंगे ना, இப்படி கர்வத்தோடு சொல்லும் இல்லையா, பெருமையோடு சொல்லும் இல்லையா. थोड़े कहेंगे अरे नहीं ये कारखाना हमारा नहीं है. இப்படி சொல்லுமா என்ன, இந்த ஃபேக்டரி என்னுடையது இல்ல, எங்க அப்பாவது. मना अपनापन होगा वहाँ. அப்படின்னா பாபா சொல்றாங்க, அங்கு எப்படிப்பட்ட ராஜ்யம் இருக்கும்னா உலகமே என்னுடையதாக இருக்கும். जो भी प्रजा होगी அப்படின்னா யாரெல்லாம் பிரஜைகள் இருப்பார்களோ उस प्रजा की पालना राजा किस रूप அந்த பிரஜைகளினுடைய பாலனையை में करेगा? எந்த ரூபத்தில் அவர்களை வளர்ப்பார் என்றால் ராஜா जैसे ये प्रजा नहीं है बल्कि मेरे अपने बच्चे हैं. இப்படி ராஜா பார்க்க மாட்டார், என்னுடைய பிரஜைன்ற ரூபத்துல பார்க்க மாட்டார். எப்படி பாப்பார்னா என்னுடைய குழந்தை அப்படின்ற பாப்பார். आज के राजा ஆனால் இன்றைய ராஜாக்கள் எப்படி இருக்காங்க? मिनिस्टर कलेक्टर पहले अपना पेट भरते हैं மினிஸ்டர், கலெக்டர் இவர்களெல்லாம் தன்னுடைய வயிற்றை முதலில் நிரப்பிக்கொண்டு या पहले बच्चों का घर भरते हैं. முதலில் தன்னுடைய வயிற்றை நிரப்பிக்கிறாங்களா இல்லைன்னா குழந்தை குட்டிகளினுடைய வயிற்றை நிரப்புவாங்களா? पहले अपना पेट भरते हैं. முதலில் தன்னுடைய வயிற்றை நிரப்பிப்பாங்க. तो अपनापन बच्चों को कैसे आवेगा? அப்போ குழந்தைகளுக்கு கூட தன்னுடையது என்று எப்படி தோன்றும்? आज की प्रजा को அப்படின்னா இன்றைய காலத்தில் இருக்கக்கூடிய பிரஜைகளுக்கு
राजाओं के प्रति ராஜாவின் மீது, அதான் மினிஸ்டர் கலெக்டர்கள் மீது, जो भी शासक वर्ग हैं उनके யாரெல்லாம் ஆட்சி புரிந்து கொண்டிருக்கக்கூடிய வர்க்கம் இருக்கின்றதோ प्रति अपनापन आवेगा क्या? அவர்கள் மீது இது எங்களுடைய ராஜ்யம், என்னுடைய ராஜ்யம் அப்படின்னு தோன்றுமா? नहीं आवेगा। இப்போ இந்த காலத்தில் அப்படி தோன்றவே தோன்றாது. तो तुम कहते हो कि विश्व की बादशाही हमारी है, ஆனால் நீங்க சொல்லுவீங்க விஸ்வத்தினுடைய பாதுஷாயி எங்களுடையது என்று. राम राज्य भी सारे विश्व पर होता है। ராமராஜ்யம் கூட முழு விஸ்வத்திலும் இருக்கும். कि सारा आसमान, सारी धरती, பாபா சொல்றாங்க முழு முழு வானமும் முழு பூமியும், सूरज आदि सब तुम्हारे हाथ में आ जाते हैं। சூரியன் சந்திரன் அனைத்தும் உங்க கையில வந்து சேர்ந்துடும். क्या? तो सूरज कैसे हाथ में आ जाएगा? பாபா கேக்குறாங்க வானத்தை பார்த்து, இந்த மேல இருக்கக்கூடிய சூரியன் உங்க கையில எப்படி வரும்? हद के सूरज की बात नहीं है। எல்லாரும் சிரிக்கிறாங்க, பாபா சிரிப்பு மூட்டுறாங்க. பாபா சொல்றாங்க இது எல்லைக்குட்பட்ட சூரியனுடைய விஷயம் கிடையாது. ये बेहद का सूर्य है, ज्ञान எல்லைக்கு அப்பாற்பட்ட சூரியன் யார் இருக்கிறாரோ, सूर्य, ஞான சூரியன், वो तुम्हारी मुट्ठी में आ जाता है। அவர்தான் உங்க கைக்குள்ளேயே வந்துடுவார். मुट्ठी में आ जाता है। பாபா கேக்குறாங்க இது என்ன கைக்குள்ள வந்துடுறாருன்னா இது என்ன அர்த்தம்? अरे बच्चे बाप की मुट्ठी में, அடே குழந்தை தந்தையினுடைய கைக்குள்ள வந்துடுறாங்க. तो बाप அப்போ தந்தை बच्चों की मुट्ठी में आ जाता है। தந்தை குழந்தைகளினுடைய கைக்குள்ள வந்துடுறாரு. जैसे मुरली में बोला, எப்படி முரளியில சொல்லி இருக்காங்க இல்லையா, तुम बच्चे बाप के ऊपर सरेंडर होते हो, நீங்க குழந்தைகள் தந்தை மீது வந்து சரண்டர் ஆயிடுறீங்க. फिर बाप तुम्हारे ऊपर பிறகு தந்தை வந்து உங்ககிட்ட सरेंडर हो जाता है। தந்தை வந்து உங்ககிட்ட சரண்டர் ஆயிடுறாரு. क्या बोलता है? बच्चे आई एम योर मोस्ट ओबीडियंट। அதனால்தான் முரளியில எப்பயுமே இந்த வாக்கியத்தை சொல்லுவாங்க, குழந்தைகளே மோஸ்ட் ஒபீடியன்ட் தந்தை, सर्वेंट, நான் மோஸ்ட் ஒபீடியன்ட் சர்வெண்டாக, அதான் மோஸ்ட் ஒபீடியன்ட் வேலைக்காரனாக நான் வந்திருக்கின்றேன் அப்படின்னு தந்தை கூறுகிறார். तुम जैसे मुझे चलाओगे वैसे हम चलेंगे। तो நீங்க எப்படி என்ன நடத்துவீங்களோ அப்படியே நான் நடப்பேன் அப்படின்னு தந்தை நம்ம கிட்ட வந்து நிக்கிறார். ओबीडियंट सर्वेंट हुआ ना। அப்படி தந்தை நீ எப்படி என்ன நடத்துறியோ நான் அப்படி வந்து நடக்கிற அப்படின்னு தந்தை வந்து சொல்றாருன்னா இதுக்கு அர்த்தம் மோஸ்ட் ஒபீடியன்ட் சர்வெண்டாக ஆயிட்டார் இல்லையா குழந்தை உங்களுக்காக. रावण राज्य में 500-700 करोड़ है। ராவண ராஜ்யத்தில் மனித ஆத்மாக்கள் 500-700 கோடி ஆத்மாக்கள் இருக்கிறாங்க. राम राज्य में थोड़े होते हैं। ஆனால் ராமராஜ்யத்தில் கம்மியாக தான் இருப்பாங்க. फिर आस्ते आस्ते वृद्धि को पाते जाते हैं। பிறகு மெதுவாக வளர்ச்சி அடைந்து கொண்டே போவார்கள். ஆத்மா रावण राज्य में बहुत वृद्धि हो जाती है। ஆனால் ராவணனுடைய ராஜ்யத்தில் ரொம்ப பெரிய வளர்ச்சியை அடைஞ்சிடுவாங்க. और राम राज्य में ஆனால் ராமனுடைய ராஜ்யத்தில் वृद्धि तो होती है, வளர்ச்சி என்னவோ இருப்பாங்க தான், लेकिन ஆனால் थोड़ी थोड़ी वृद्धि होती है। மிகவும் கம்மியாக தான் வளர்ச்சி அடைவாங்க. அதான் ஜனத்தொகை கம்மியாக தான் இருக்கும். रावण राज्य में वृद्धि इतनी क्यों होती है? பாபா கேக்குறாங்க ராவணனுடைய ராஜ்யத்தில் ஏன் இவ்வளவு பெரிய ராஜ்யமாக இருக்குன்னு கேக்குறாங்க. அதான் இவ்வளவு பேர் பெருகி இருக்காங்களே எப்படின்னு கேக்குறாங்க. क्योंकि मनुष्य पशु पक्षियों कीड़े मकोड़ों के मिसल विकारी बन जाते हैं। ஏனென்றால் மனிதர்கள் எப்படி மிருகங்கள் பறவைகள் இப்படி விலங்குகளைப் போல அவர்கள் விகாரிகளாக ஆகிடுறாங்க. कैसे विकारी बन जाते हैं? எப்படி விகாரிகளாக ஆகுறாங்க? पशु पक्षी होते हैं, उनको ये ज्ञान होता है ये हमारी अम्मा है, ये हमारी बहन है। அப்படின்னா பாபா உதாரணத்துக்கு சொல்றாங்க,
இந்த விலங்குகள் மிருகங்கள்ட்ட போய் கேட்டிங்கன்னா அது இப்படி சொல்லுமா, இது என்னுடைய அம்மா, இது என்னுடைய தாய், இது என்னுடைய தங்கை, அக்கா, தங்கச்சி அப்படின்னு ஏதாவது உறவு முறையை காட்டுமா என்ன? ये हमारी बेटी है, இது என்னுடைய பெண்ணு அப்படின்னு சொல்லுமா? ये भी ज्ञान नहीं होता। இந்த ஞானங்கள் எல்லாம் அந்த மிருகங்கள் கிட்டயே இல்ல. तो उनको जानवर कीड़े मकोड़े कहा जाता है। அப்படிப்பட்ட விலங்குகளை புழு பூச்சியாக இருக்கக்கூடிய விலங்குகள்னு சொல்லலாம். तो जब कीड़े मकोड़े जैसी सृष्टि हो जाती है, எப்பொழுது இந்த சிருஷ்டி புழு பூச்சி போன்று ஆகிவிடுகிறதோ तो रावण राज्य कहा जाता है। அப்போ சொல்லலாம் இதை ராவண ராஜ்யம் என்று. तो राम राज्य में है निर्विकारी அப்போ ராமராஜ்யத்தில் நிர்விகாரி, और रावण राज्य में होते हैं विकारी। மேலும் ராவண ராஜ்யத்தில் விகாரி உலகமாக विकारी இருக்கும். माना விகாரி என்றால் பாபா கேக்குறாங்க, वी माने विपरीत, வி என்றால் விபரீதம், कार्य माने कार्य। காரிய என்றால் காரியம். जो श्रेष्ठ ते श्रेष्ठ बाप ने मत दी है उसके அப்படிப்பட்ட சிரேஷ்டத்திலும் சிரேஷ்டமான தந்தை வந்து அப்படிப்பட்ட வழியை காட்டுறாங்க. विपरीत कार्य करने वाले होते हैं। அந்த வழிக்கு விபரீதமான காரியம் செய்யக்கூடியவர்கள் தான் और राम राज्य में ராவணனுடைய ராஜ்யத்தை சார்ந்தவர்களாக இருப்பாங்க. ஆனால் ராமனுடைய ராஜ்யத்தில் निर्विकारी होते हैं। நிர்விகாரிகளாக இருப்பாங்க. तो मनुष्यों की कहानी है। இது மனிதர்களுடைய கதை தான். இது मनुष्य नर से नारायण बनता है மனிதர்கள் தான் நரனிலிருந்து நாராயணனாக ஆகிறாங்க. और फिर அதன் பிறகு मनुष्य जब बिगड़ता है மனிதர்களே எப்பொழுது கெட்டு போகிடுறாங்களோ तो राक्षस बन जाता है। அப்போ ராட்சசர்களாக ஆயிடுறாங்க. तो राम भी वेद का मालिक है அப்போ ராமன் கூட எல்லைக்கு அப்பாற்பட்ட மாலிக்காக இருக்கிறார். और रावण भी बेहद का मालिक है। அதே போல ராவணன் கூட எல்லைக்கு அப்பாற்பட்ட மாலிக்காக இருக்கிறான். कैसे? பாபா கேக்குறாங்க எப்படி? हैं? आधा आधा चलता है तो அந்த பாய் சொல்றாங்க இருவருடைய ராஜ்யமும் பாதி பாதி நடக்கும் பாபா, அதனால தான் சொல்றாங்க. और राम राज्य जब होता है तब तो जनसंख्या कम होती है। பாபா சொல்றாங்க ராமனுடைய ராஜ்யம் எப்பொழுது நடக்குமோ அப்போ ஜனத்தொகை என்பது கம்மியாக இருக்கும். और रावण राज्य चलता है तो जनसंख्या तो बहुत होती है। ராவணனுடைய ராஜ்யம் நடக்கும் பொழுது ஜனத்தொகை என்பது ரொம்ப இருக்கும். तो रावण को बेहद का मालिक कहें या राम को बेहद का मालिक कहें? அப்ப இப்ப சொல்லுங்க, ராவணனை எல்லைக்கு அப்பாற்பட்ட மாலிக்னு சொல்லலாமா, இல்லை என்றால் ராமரை எல்லைக்கு அப்பாற்பட்ட மாலிக் என்று கூறலாமா? हैं? हद की दुनिया में थोड़े होते हैं எல்லைக்குட்பட்ட உலகத்தில் ஜனத்தொகை கம்மி தான் இருக்கும். और बेहद की दुनिया में எல்லைக்கு அப்பாற்பட்ட உலகத்தில் बहुत होते हैं। ஏராளமான பேர்கள் இருப்பாங்க. तो बेहद का मालिक रावण है या राम है? இப்ப சொல்லுங்க, எல்லைக்கு அப்பாற்பட்ட உலகத்துக்கு மாலிக்கு ராவணனா அல்லது ராமரா? है या राम है? रावण, राम नहीं। ராவணனா ராமன் இல்லையா? राम भी जब विश्व का पिता कहा जाता है பாபா சொல்றாங்க ராமனை கூட எப்பொழுது விஸ்வ பிதா என்று கூறுகிறார்களோ सारा विश्व उसके सामने जरूर झुक जाता है। முழு உலகமும் அவருக்கு முன்னாடி வந்து தலை வணங்கிடும். अपन को विश्व पिता के बच्चे समझते हैं। அப்படின்னா முழு உலகத்தில் இருப்பவர்கள் அனைவரும் தன்னைத்தானே விஸ்வ பிதாவினுடைய குழந்தைகள் என்று அனைவருமே புரிந்து கொள்வார்கள். हर धर्म में ये मान्यता है कि सृष्टि का आदि पुरुष ஒவ்வொரு தர்மத்திலும் இப்படி ஏத்துக்கிட்டு இருக்காங்க, சிருஷ்டியினுடைய ஆதி மனிதனை आदम
ஆதம் என்றும் एडम ஆடம் या என்றும் आदिनाथ आदिदेव कहा जाता है। இல்லை என்றால் ஆதிநாதன் ஆதிதேவன் என்று அனைவருமே ஏற்றுக்கொண்டுள்ளார்கள். अभी कितने अनेक धर्म है। பாபா சொல்றாங்க இப்போ எவ்வளவு அநேக தர்மங்கள் இருக்கின்றன. क्योंकि उस आदम आदिनाथ आदिदेव अथवा आदि पुरुष की किसी को पहचान ஏனென்றால் உலகத்தில் இருப்பவர்களுக்கு ஆதி மனிதன், ஆதாம், ஆதிதேவன் இப்படி யாருக்கும் இந்த ஆதி புருஷனை பற்றி ஒருவருக்குமே தெரியவே இல்லை, पहचान ही नहीं है। அறிமுகமே இல்லை. गाया हुआ है अनेक धर्मों का विनाश। பாடப்பட்டிருக்கு அநேக தர்மத்தினுடைய விநாசம் என்று. जब उसे एक की पहचान हो जाएगी तो क्या होगा? எப்பொழுது ஒருவரை பற்றி நன்றாக தெரிந்து கொள்கிறார்களோ அதற்கு பிறகு என்னாகும்? और सब धर्मों का பிறகு அனைத்து தர்மத்தினுடைய विनाश हो जाएगा। விநாசம் என்பது इस ஏற்பட்டது. समय अनेक आसुरी இந்த சமயம் அநேக தர்மங்களினுடைய அசுரி, काम होते हैं। அநேக தர்மங்களினுடைய செயல்கள் எல்லாம் அசுர செயல்களாக இருக்கும். बाबा ने झाड़ पर भी समझाया है। अभी दशहरा आना है। பாபா இந்த கல்பவருஷத்தினுடைய மரத்தில் கூட புரிய வச்சிருக்காங்க. இப்பொழுது தசரா என்பது வர வேண்டியது இருக்கு. रावण को फिर जलाते रहेंगे। இந்த தசரா தினத்தில் ராவணனை எரித்து கொண்டே இருப்பார்கள். क्या रावण डुप्लीकेट बनाते हैं या असली? பாபா கேக்குறாங்க, ராவணனை டூப்ளிகேட்டாக உருவாக்கி இருக்காங்களா இல்லைன்னா அசலான ராவணனை எரிக்கிறாங்களா? डुप्लीकेट रावण बनाते हैं டூப்ளிகேட் ராவணனை உருவாக்குறாங்க, और उसको जलाते हैं। பிறகு அதை எரிக்கிறாங்க. तो वो जलाना डुप्लीकेट है या असली जलाना है? பாபா கேக்குறாங்க, ராவணன் இப்போ டூப்ளிகேட்டை எரிக்கிறாங்களா இல்லைன்னா உண்மையான ராவணனை எரிக்கிறாங்களா? डुप्लीकेट जलाते हैं। டூப்ளிகேட்டை தான் எரிக்கிறாங்க. अभी संगम युग में तुम्हें पहचान मिलती है असली रावण की। ஆனா இப்போ சங்கமயுகத்துல குழந்தைகளாகி உங்களுக்கு உண்மையான ராவணன் யார் என்பது தெரிந்து விட்டது. क्योंकि बाप ने बताया है ஏனென்றால் தந்தை நமக்கு புரிய வச்சுட்டாங்க. चित्र किसकी यादगार होते हैं? இந்த சித்திரம் இருக்கு அப்படின்னா இது யாரனுடைய நினைவார்த்தம்? चरित्र की यादगार होते हैं। रावण का चरित्र बनाया है। இப்போ சித்திரம் இருக்கு அப்படின்னா கண்டிப்பாக அந்த ராவணனுக்கு கூட சரித்திரம் என்பது இருக்கணும். இப்போ அந்த சரித்திரத்தையும் தந்தை நமக்கு புரிய வச்சிருக்காங்க. चित्र के आधार पर ही रावण अपना चरित्र करता होगा। அப்போ சித்திரம் இருக்கு அப்படின்னா, சிலை இருக்கு அப்படின்னா ராவணன் கூட தன்னுடைய செயலை பிராக்டிகலில் செஞ்சிருக்கணும். कैसा भयंकर चित्र दिखाते हैं। எப்படியெல்லாம் பயங்கரமான சித்திரமாக காட்டியிருக்காங்க இல்லையா? तो ऐसा चरित्र करने वाले कोई 10 सिर होंगे ना। அப்போ இப்படியே பிராக்டிக்கலில் 10 தலைகள் மூலமாக பிராக்டிக்கல்ல செஞ்சிருக்கணும் இல்லையா ராவணன்? அதான் உயிரோடகவே வந்து செஞ்சிருக்கணும் இல்லையா இந்த காரியத்தை எல்லாம்? अभी तुम्हारी बुद्धि में आता है। இதையெல்லாம் உங்களுடைய புத்தியில இந்த விஷயங்கள் எல்லாம் வந்துடுச்சு. वो हद का रावण जलाते हैं। அவர்கள் எல்லைக்குட்பட்ட ராவணனை எரிக்கின்றார்கள். जड़ रावण का चित्र जलाते हैं। அந்த ஜட ராவணனுடைய சித்திரத்தை எரிக்கிறாங்க. और तुम ஆனால் நீங்க बेहद का रावण जलाते हैं। எல்லைக்கு அப்பாற்பட்ட ராவணனை எரிக்கிறீங்க. उनका है हद का जलाना அவங்களுடைய வேலை எல்லைக்குட்பட்டதை எரிப்பது. और तुम्हारी है बेहद की बात। உங்களுடையது எல்லாமே எல்லைக்கு அப்பாற்பட்ட விஷயங்கள். वो रावण के पुतले को जलाते हैं। அவங்க ராவணனுடைய உருவ பொம்மையை எரிக்கிறார்கள். और तुम ஆனால் நீங்க चैतन्य रावण के दिल को जलाते हो। உயிரோட்டமாக இருக்கக்கூடிய ராவணனுடைய உள்ளத்தை எரிக்கிறீர்கள். कहते हैं राम ने बाण छोड़े। இப்படி சொல்லியிருக்காங்க இல்லையா ராமாயணத்துல? ராமன் அம்ப எய்தினார்.
तो बाण से तो घाव हो जाता है। அந்த அம்பு எங்கு பட்டதோ அங்கு காயம் ஏற்பட்டது. तो कोई शरीर पर घाव लगाने वाले बाण छोड़े, பாபா கேக்குறாங்க, இது என்ன சரீரத்தின் மீது எய்தக்கூடிய காயத்தை ஏற்படுத்தக்கூடிய அப்படிப்பட்ட அம்பை எய்தினாரா ராமன்? या दिल में घाव लगने वाले बाण छोड़े? இல்லை என்றால் உள்ளத்தில் காயத்தை ஏற்படுத்தக்கூடிய அந்த பானத்தை எய்தினாரா? दिल घायल होता रहता है। பாபா சொல்றாங்க, உள்ளம் தான் காயம் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும். ऐसे ऐसे बाण हैं ஏனென்றால் அது அப்படிப்பட்ட பானமாக இருக்கும். उनके पास कोई जवाब ही नहीं है, तो दिल जलता रहता है। या दिल में घाव लगने वाले बाण छोड़े, दिल घायल होता रहता है। அதான் பாபா சொல்றாங்க, உள்ளம் அவர்களுக்கு அதான் காயம் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும். ऐसे ऐसे बाण हैं जिनका उनके पास कोई जवाब ही नहीं है। பாபா சொல்றாங்க, இதுக்கு என்ன அர்த்தம்னா எல்லைக்கு அப்பாற்பட்ட விஷயத்துல சொல்றாங்க, தந்தை அப்படிப்பட்ட முரளி பாயிண்ட்ஸ் சொல்லுவாங்க, அதுக்கு அவர்களிடம் ரிட்டன் பதிலே இருக்காது. दिल जलता रहता है। அப்படின்னா அவர்களுடைய உள்ளம் எரிந்து கொண்டே இருக்கும். அதான் எரிஞ்சு போயிடும். ஏன்னா பதில் சொல்ல முடியாது இல்லையா? तो तुम्हारी बेहद की बात है। அப்படின்னா பாபா சொல்றாங்க, இது உங்களுடைய எல்லைக்கு அப்பாற்பட்ட விஷயங்கள். रावण को भी सिर्फ भारतवासी ही जलाते हैं। ராவணனை வெறும் பாரதவாசிகள் மட்டும் தான் எரிக்கிறார்கள். क्या जो भारतवासी नहीं है, ஒருவேளை பாரதவாசி யார் இல்லையோ विदेशी धर्मों में कन्वर्ट हो जाते हैं। விதேசி தர்மத்தில் போய் கன்வெர்ட் ஆயிடுறாங்களோ, कन्वर्ट होकर के विदेश में चले जाते हैं। கன்வெர்ட் ஆகி விதேசத்துக்கே போயிடுறாங்களோ, वो रावण नहीं जलाते। அவர்கள் இந்த இப்படிப்பட்ட பாயிண்ட சொல்லி அவர்களுடைய உள்ளத்தை எரிய வைக்கிறது இல்ல. कौन जलाते हैं? அதான் ராவணனை எரிய வைப்பது கிடையாது. அப்ப யாரு ராவணனை எரிய வைப்பது? जो भारतवासी रहे हैं, யாரு பாரதவாசிகளாக இருப்பாங்களோ वही रावण को जलाते हैं। அவர்கள் தான் ராவணனை எரிய வைக்கிறாங்க. जहाँ जहाँ जास्ती भारतवासी होंगे, எங்கெல்லாம் ஜாஸ்தியாக பாரதவாசிகள் இருப்பாங்களோ, அதான் அப்படிப்பட்ட ஞான பாயிண்ட்ஸ் சொல்லி அவங்களுடைய உள்ளமே எரியும். அதுதான் ராவணனை எரிய வைப்பது என்ற அர்த்தம்னு பாபா இங்க புரிய வைக்கிறாங்க. எங்கெல்லாம் அதிக அளவுல பாரதவாசிகள் இருப்பாங்களோ वहाँ जलावेंगे। அங்குதான் எரிய வைப்பாங்க ராவணனை. जहाँ जास्ती भारतवासी नहीं होंगे, ஒருவேளை எங்கு பாரதவாசிகள் அதிகமாக இல்லவே இல்லையோ वहाँ उतना नहीं जलावेंगे। அங்கு இந்த அளவுக்கு எரிய வைக்க மாட்டாங்க. सबसे जास्ती कहाँ जलाते हैं? பாபா கேக்குறாங்க, அதிகத்திலும் அதிகமாக எங்கு எரிய வைப்பாங்க? இந்த ராவணனுடைய உருவ பொம்மையை उत्तर प्रदेश में भी जलाते हैं। वो तो एक बड़ा सूबा हो गया, स्टेट हो गया। அதான் இந்த உத்தரப்பிரதேசத்துலன்னு சொல்றாங்க. பாபா சொல்றாங்க, உத்தரப்பிரதேசம் பெரிய ஸ்டேட் தான். शहर बताओ। ஒரு நகரத்தை சொல்லுங்கன்னு சொல்றாங்க. नहीं, मैसूर में। ஒரு மாதாஜி சொல்றாங்க மைசூர் என்று. பாபா சொல்றாங்க, ஹா மைசூர். नाम क्या रख दिया? मैं सूर्य। பேர் என்ன வச்சிருக்காங்க? மைசூர். மைசூர்னா மே சூரியன், நான் சூரியனாக இருக்கிறேன் அப்படின்னு அர்த்தம்னு சொல்றாங்க. मैं सूर्यवंशी हूँ। அப்படின்னா நான் சூரிய வம்சியாக இருக்கிறேன். राम को क्या कहते हैं? ராமனுக்கு என்ன சொல்லுவாங்க? सूर्यवंशी। சூரிய வம்சி. तो जो अपन को सूर्यवंशी समझते हैं, யாரெல்லாம் தன்னைத்தானே சூரிய வம்சி என்று புரிந்து கொள்கிறார்களோ, புரிஞ்சிருக்காங்களோ, वो रावण के देहाभिमान को அவர்கள் ராவணனுடைய தேக அபிமானம் என்பதை, बहुत जलाते हैं। இந்த தேக அபிமானம் என்ற இந்த தேகம் என்ற எண்ணத்தை ரொம்ப எரிக்கிறாங்க. तो सबसे जास्ती दशहरा कहाँ का प्रसिद्ध है? मैसूर का दशहरा बहुत प्रसिद्ध है।
दिखाते हैं அப்போ மைசூர்ல தான் தசைரா என்ற பண்டிகை மிகவும் ஃபேமஸாக இருக்கும். लंका में रावण राज्य करते हैं. மேலும் காட்டியிருக்காங்க லங்கையில் ராவணனுடைய ராஜ்யம் இருந்தது என்று. और सीता को चुराए மேலும் சீதையை திருடினான். अपनी लंका में ले गए. ராவணன் சீதையை திருடிக் கொண்டு தன்னுடைய லங்கையில் கொண்டு போய் வைத்து கொண்டான் அப்படின்னு எழுதியிருக்காங்க. ऐसे दिखाते हैं ना. அப்படி காட்டியிருக்காங்க இல்லையா? ये है हद की बात. பாபா சொல்றாங்க இது எல்லைக்கு உட்பட்ட விஷயம். अभी कोई छोटी एक लंका बेट की बात नहीं है. இப்படி ஒரு சின்ன ஒரு ஊரனுடைய விஷயம் கிடையாது. छोटे से द्वीप की बात नहीं है. அப்படின்னா சிறிய தீபகற்பத்தினுடைய விஷயம் அல்ல. ये सारी दुनिया இந்த முழு உலகமுமே எப்படிப்பட்டது? अभी लंका है. सारी இப்பொழுது முழு உலகமுமே லங்கை தான். दुनिया पर रावण का राज्य है. ஏனென்றால் முழு உலகத்தின் மீதும் ராவணனுடைய ராஜ்யம் இருக்கின்றது. सारी दुनिया बेट के मुआफिक समंदर से घिरी हुई है. பாபா சொல்றாங்க எப்படி இலங்கை நாலாபுறமும் நீரால் சூழப்பட்டிருக்கு இல்லையா, அதே போலதான் முழு உலகமும் நீரால் சூழப்பட்டு இருக்கு. அதுதான் சொல்ல முழு உலகமுமே ஸ்ரீலங்கை அப்படின்னு சொல்றாங்க பாபா. राम का राज्य अभी है ही नहीं. இந்த சமயம் ராமனுடைய ராஜ்யம் இல்லவே இல்ல. क्या इस सारी दुनिया में कहीं भी राम का राज्य नहीं है. இந்த முழு உலகத்தில் எங்கு பார்த்தாலும் சரி ராவணனுடைய ராஜ்யம் இல்லவே இல்ல. क्यों? राम का राज्य अपनी घरवाली पर नहीं होगा? है? घरवाली पर भी नहीं. अरे हर आदमी अपने घर का राजा होता है. सारी दुनिया पर रावण राज्य है. राम का राज्य अभी है ही नहीं. राम घरवाली पर भी नहीं. பாபா கேக்குறாங்க ராமனுடைய ராஜ்யம் எங்குமே இல்லையா? தன்னுடைய மனைவி மீது கூட ராஜ்யம் இல்லையா? अरे हर आदमी अपने घर का राजा होता है. सारी दुनिया पर रावण राज्य है. राम का राज्य अभी. பாபா சொல்றாங்க ஒவ்வொரு மனிதனுடைய கண்ட்ரோல்ல தான் தன்னுடைய மனைவியே இருப்பாங்க. மனைவி மீதோ அல்லது குடும்பத்தின் மீதோ கண்ட்ரோல்ல இருப்பாங்க. ஆனா இன்னைக்கு முழு உலகத்தின் மீதும் ராமனுடைய ராஜ்யம் ஒரு இடம் கூட இல்ல. राम राज्य अर्थात ईश्वर का स्थापन किया हुआ राज्य. सत्युग को कहा जाता है राम राज्य. ராமராஜ்யம் என்றாலே ஈஸ்வரன் மூலமாக ஸ்தாபிக்கப்பட்ட ராஜ்யம். இதைதான் சத்யுகத்தை சொல்லலாம் ராமராஜ்யம் என்று. अभी कोई सत्ययुग थोड़े ही है. பாபா கேக்குறாங்க இப்ப ஏதாவது சத்தியுகம் இருக்கா என்ன? சத்தியமான யுகம் இருக்கா என்ன? अभी कौन सा युग है? இப்போ என்ன யுகம் நடக்குது? सत्य का युग है या झूठ का युग है? झूठ का युग है. कलह कलेश का युग है जहाँ झूठ हो. இப்போ என்ன யுகம் நடக்குது? இப்போ பொய்யான யுகம் தான் நடக்குது. பொய்யிலும் பொய்யான யுகம் தான் நடந்து கொண்டிருக்கு. वहाँ बहुत मारा मारी कलह कलेश होता रहता है. अभी कौन सा युग है? सत्य का युग है या झूठ का युग है? அதான் இது சத்தியத்தினுடைய யுகமா அல்லது பொய்யான யுகமான்னு கேக்குறாங்க. झूठ का युग है. कलह कलेश का युग है. இது கலைகளே இழந்திருக்கக்கூடிய யுகம். இது झूठ होता है वहाँ बहुत मारा मारी कलह कलेश होता रहता है. எங்க பொய் இருக்குமோ அங்கு ரொம்ப சண்டை சச்சரவுகள் இதெல்லாம் இருக்கும். और जहाँ सच्चाई सच्चा होता है எங்கு உண்மையே உண்மை இருக்குமோ तो मारा मारी की बात ही नहीं. அங்கு சண்டை சச்சரவுகளினுடைய விஷயமே இருக்காது. माला सिमरते है ना किसकी? राम 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 कह करके माला सिमरते हैं.
एक एक मणके को सिमरते जावेंगे और राम राम कहते जावेंगे। क्या हर एक मणका राम हो जाता है क्या? माला सिमरते हैं। एक एक मणके को பாபா சொல்றாங்க, இப்போ எல்லாருமே மாலையை சுத்திக்கிட்டே இருப்பாங்க, सिमरते जावेंगे और ஒரு ஒரு மணியா சுத்திட்டே இருப்பாங்க, राम राम कहते जावेंगे। இப்படி ஒரு ஒரு மணியா எடுத்து உருட்டிட்டே இருப்பாங்க, கூட கூடவே ராம் ராம்னு சொல்லிட்டே இருப்பாங்க. क्या हर एक मणका राम हो जाता है क्या? பாபா கேக்குறாங்க, எல்லா மணியுமே ராமனுடைய மணியாக இருக்குமா என்ன? नहीं, அப்படி இல்ல. हाँ, जो भी बच्चे हैं वो सबके संस्कार मिलकर एक हो जाते हैं। रघुपति राजा राम को नहीं सिमरते हैं, ये बेहद की बाप की बात है। हाँ, जो भी बच्चे हैं वो सबके संस्कार मिलकर एक हो जाते हैं। யாரெல்லாம் குழந்தைகள் இருக்காங்களோ அவர்கள் அனைவரும் ஒரே மாதிரியாக இருப்பாங்க, ஒன்றாக இணைஞ்சு இருப்பாங்கன்னு சொல்றாங்க. रघुपति राजा राम को नहीं सिमरते हैं, ये बेहद की बाप की बात है। राजाएं जो बनते हैं, जो सारी विश्व की सेवा करते हैं, उनकी माला सिमरते हैं। बाबा ने रुंड பாபா சொல்றாங்க, யாரை பற்றி நினைவு செய்யறாங்களோ அவங்கள தான் மாலையில் சுற்றிக்கிட்டே இருக்காங்க. माला भी समझाई। राजाएं जो बनते हैं, யாரெல்லாம் ராஜாக்களாக ஆகிறார்களோ जो सारी विश्व की सेवा करते हैं, அந்த ராஜாக்கள் தான் முழு விஸ்வத்திற்குமே சேவை செய்வாங்க, उनकी माला सिमरते हैं। அவர்களுடைய மாலையை தான் சுத்துவாங்க. बाबा ने रुंड माला भी समझाई। பாபா இப்போ ருண்ட மாலையும் நமக்கு புரிய வச்சிருக்காங்க. क्या? ये तो सारी विश्व की सेवा करने वाले हैं। मुंड माला, முழு உலகத்திற்குமே சேவை செய்யக்கூடியவர்கள் முண்ட மாலை. शंकर के गले में कौन सी माला दिखाते हैं? சங்கரனுடைய கழுத்தில் என்ன மணி மாலையை காட்டியிருக்காங்க? मुंड माला दिखाते हैं। ருண்ட மாலையை காட்டியிருப்பாங்க. मुंड माना सिर दिखाते हैं। அதான் முண்ட மாலையை காட்டியிருப்பாங்க. முண்ட மாலை அப்படின்னா பாபா சொல்றாங்க, தலைய மட்டும் காட்டியிருப்பாங்க, धड़ नहीं दिखाते। உடலை காட்டல. माना जिन्होंने अपनी बुद्धि को अर्पण कर दिया। அப்படின்னா யார் தன்னுடைய புத்தியை அர்ப்பணம் செஞ்சிருப்பாங்களோ அவங்களுடைய மணிமாலையை தான் சங்கர் போட்டிருப்பதாக காட்டியிருக்காங்க. वाचा को अर्पण कर दिया தன்னுடைய பேச்சையும் அர்ப்பணம் செஞ்சிருப்பாங்க. और दृष्टि को ईश्वरीय सेवा में अर्पण कर दिया। தன்னுடைய திருஷ்டியையும் தந்தைக்கு அர்ப்பணம் செஞ்சிருக்காங்க. पूरे ये आत्माभिमानी बन जाते हैं। அப்படின்னா முழுமையாக ஆத்மா அபிமானியாக ஆகியிருப்பாங்க. उनकी यादगार है मुंड माला। அவர்களுடைய நினைவார்த்தம் தான் முண்ட மாலை. முண்ட மாலைனா வெறும் தலை மட்டும் இருக்கும். मनन चिंतन मंथन करते हैं, யாரெல்லாம் மனன சிந்தனை செய்வாங்களோ वो ईश्वरीय मत के अनुसार मनन चिंतन मंथन करते हैं। அவர்கள் ஈஸ்வரனுடைய அனுசாரமாக தான் மனன சிந்தனை என்பது செய்வாங்க. विश्व सेवा के लिए करते हैं। விஸ்வ சேவைக்காக மனன சிந்தனை என்பது செய்வாங்க. उनकी माला सिमरते हैं। அவர்களுடைய மாலையை தான் சுற்றுறாங்க. फिर बाबा ने रुंड माला भी समझाई। அதே போல பாபா ருண்ட மாலை பற்றியும் புரிய வச்சிருக்காங்க. उसकी पूजा होती है। அந்த ருண்ட மாலைக்கு பூஜை என்பது இருக்கும். पूजा किसकी होती है? பூஜை எதுக்கு நடக்கும்? धड़ शरीर। அதான் ஷரீரத்திற்கு பூஜை நடக்கும். कैसे शरीर? பாபா கேக்குறாங்க, ஷரீரம் எப்படிப்பட்டதாக இருக்கும்? जरूर उस शरीर से उन्होंने पवित्रता को கண்டிப்பாக அந்த ஷரீரத்தின் மூலமாக
धारण किया होगा। அவர்கள் தாரணம் செஞ்சிருக்க வேண்டும். कर्मेंद्रियों को पवित्र बनाया होगा। கர்ம இந்திரியத்தை பவித்திரமாக ஆக்கியிருக்கணும். वो कर्मेंद्रियां उनकी कीचड़ में रमण करने वाली नहीं होंगी। பாபா சொல்றாங்க, இந்த ருண்டமணி மாலையில் இருப்பவர்கள் தன்னுடைய சரீரத்தை சேற்றில் அவர்கள் போட்டிருக்க மாட்டாங்க. इसलिए அதனால்தான் उन रुंडों की पूजा होती है। இந்த ருண்ட மணிகளுக்கு பூஜை என்பது இருக்கும். शरीर कब पूजे जाते हैं? அப்படின்னா இது பாபா விஜயமணி மாலைகளுக்காக சொல்றாங்க. சரீரத்திற்கு கூட எப்பொழுது பூஜை நடக்கும்? जब शरीर पवित्र हो जाए। எப்பொழுது சரீரம் பவித்திரமாயிடுதோ அப்பொழுது. पूजा का आधार ही है பூஜையினுடைய ஆதாரமே पवित्रता। பவித்ரதா. तो देखो रुंडमाला पूजी नहीं जाती है। அப்ப பாருங்க, முண்டமணி மாலை பூஜைக்கு தகுந்ததாக இல்ல. वो रुंडमाला पूजी जाती है ஆனால் ருண்டமணி மாலை அது பூஜைக்கு தகுந்ததாக இருக்கும். और मुंडमाला पूजी नहीं जाती है। அதான் முண்ட மாலை பூஜைக்கு தகுந்ததாக இருக்காது. माना जो आत्मिक स्थिति को प्राप्त करने वाले யாரெல்லாம் ஆத்மீக ஸ்திதியை பிராப்தியாக அடைகிறாங்க இல்லையா, मुंडमाला कहो அவர்களை முண்ட மாலைன்னு சொல்லுங்க, रुद्रमाला कहो, ருத்ரமணி மாலைன்னு சொல்லுங்க. उसके जो मणके हैं அவர்களினுடைய மணிகள் என்ன இருக்கின்றதோ उन्होंने शरीर से पवित्रता को धारण அவர்கள் ஷரீரத்தோட பவித்திரதாவை नहीं कर पाया। ஆத்மா மட்டும் பவித்திரமாயிடுது, ஆனால் ஷரீரத்தோடு அவர்களால் பவித்திரம் ஆக்க முடியல. इसलिए उनका सिर्फ स्मरण होता है। அதனால்தான் ருண்டமணி மாலை ருத்ரமணி மாலைக்கு வெறும் அனைவரும் நினைவு செய்வார்கள். माला सिमरण की जाती है लेकिन पूजी பாபா சொல்றாங்க, மாலை என்றாலே நினைவு செய்வாங்க, அந்த மணி மாலைகளுக்கு பூஜை என்பது இருக்காது. और विजय माला ஆனால் விஜயமணி மாலைக்கு विजय माला पूजी जाती है। ஆனால் விஜயமணி மாலை பூஜைக்கு தகுந்ததாக இருக்கும். रुंडमाला राज्य करती है। ஆனால் ருண்டமணி மாலை ராஜ்யம் செய்வாங்க. क्या विष्णु की 4 भुजाएं दिखाते हैं? விஷ்ணுவுக்கு 4 பூஜைகளை காட்டியிருக்காங்க இல்லையா? 4 भुजाएं जो दिखाते हैं 4 பூஜங்கள் என்ன காட்டியிருக்காங்களோ उन 4 भुजाओं को चलाने वाला भी तो कोई होगा। 4 பூஜங்களை நடத்தக்கூடியவர் யாராவது ஒருவர் இருக்கணும் இல்லையா? कि अपने आप चलती रहती है? இல்லைன்னா அந்த கைகள் தனக்கு தானாகவே நடக்குமா? चलाने वाला होगा। கண்டிப்பாக நடக்க வைக்கக்கூடியவர் இருக்கணும். क्या शिव चलाता है? பாபா கேக்குறாங்க, சிவன் என்ன நடக்க வைப்பாரா அந்த கைகளை? शिव तो नहीं चलाता। சிவன் என்னவோ நடக்க வைக்க மாட்டார். राम वाली आत्मा ஆனால் ராமனுடைய ஆத்மா बुद्धि योग बल से புத்தி யோகத்தினுடைய பலம் மூலமாக उन भुजाओं को அந்த கைகளை चलाती है। புஜங்களை நடக்க வைப்பார். इसलिए वो है राज्य करने वाला அதனால்தான் அவர்தான் ராஜ்யத்தை செய்யக்கூடியவராக ஆகிறார். मणका। ராஜ்யம் செய்யக்கூடிய மணி அவர்தான் ஆகிறார். अब दशहरे का उत्सव आता है। இப்பொழுது தசரா அதனுடைய உற்சவம் வருகின்றது. फिर दीपमाला बनाते हैं। அதற்கு பிறகு தீபமாலை என்பது உருவாகும். 10 विकारों के ऊपर जब हरण करते हैं 10 விகாரத்தின் மீது எப்பொழுது வெற்றி அடைகிறீர்களோ, जीत पाते हैं तब ஜெயிச்சிடுறீங்களோ, आत्मा की ज्योति அப்பொழுது ஆத்மாவனுடைய ஜோதியானது जगती है। அது எரிய ஆரம்பிச்சிடும். नंबरवार आत्मा की ज्योति जगती है तो उसकी நம்பர் வாராக ஆத்மாக்களினுடைய ஜோதி என்பது எரிய ஆரம்பிக்கும். यादगार है माला। அதனுடைய நினைவருத்தமே தான் இந்த மாலை. माला में जो भी मणके हैं மாலையில என்னெல்லாம் மணிகள் இருக்கின்றனவோ उनके नंबर होते हैं ना। அவர்கள் அனைவருக்குமே நம்பர் இருக்கும் இல்லையா? पहला मणका, दूसरा मणका, चौथा मणका,
இப்படி முதல் மணி, இரண்டாவது மணி, மூன்றாவது மணி அப்படின்னு நம்பர் இருக்கும் இல்லையா? तो ऐसे ही नंबरवार दीपक जगते जाते हैं. இப்படிதான் நம்பர் வாராக மணிகளினுடைய ஜோதி என்பது எரிய ஆரம்பித்து கொண்டே இருக்கும் நம்பர் வாராக. और दीपमाला तैयार हो जाती है. பிறகு தீபமாலை என்பது தயாராகிடுது. ஓம் சாந்தி. விசிடி நம்பர் 683, விசிடி நம்பர் 683. ஓம் சாந்தி.